உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுகிற கிருபை இருந்தா அப்படியே மெதுவாக அந்நிய பாஷையில் பேசுங்க. மெதுவாக அந்நிய பாஷையில் ரப்னோ ஷட்டலா பாக்கா திடாபா ராக்கா திடாபா ஷாபாக்கா திடாபா ரக்கோ துராபாலாக்கா சிட்டிலி பிரீட்டல ராக்கா துடாபாலாக்கா திடா ஷாபா பாபா 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 லீபராக்கா திடாபா ராக்கா திடாபாலா. அப்படியே அந்நிய பாஷையில் பேசு, அந்நிய பாஷையில் பேசு. ஷாக்கா திராபலா ஷாக்கரபலா கத்திடா கரபலா கத்திடாபா. ஓ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. நீ வெறுமையாக அல்ல, தேவனுடைய பரிபூர்ண அபிஷேகத்தால் நிரம்பி இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாய். நீ போவதற்கு முன்பதாக உனக்குள்ள போராடுகிற சகல பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது ஒரு புதிய சிருஷ்டியாய், தேவ பலன் நிறைந்தவர்களாய், அபிஷேகம் நிறைந்தவர்களாய், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாய், சாபம் நீக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய புத்திரர் என்கிற அதிகாரத்தை பெற்றவர்களாய், வரங்கள் பெற்றவர்களாய் நீங்க இங்கு தேவனை தொழுது கொள்ளும் போது, ஆராதிக்கும் போது உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற சகல போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், வியாதியின் வல்லமைகள் எல்லாம் சுக்கு நூறாக உடைந்து சிதறுவதாக. ஓ ராபாகா திடாபாகா தடகா 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 தடகரா. ஜப நேரம், தேவ தூதர்கள் இறங்குகிற நேரம், ஜப நேரம். ஓ ஹalleluya. சாத்தான் விழுகிற நேரம், ஜப நேரம். உன் சிறை இருப்பின் கதவுகள் திறக்கப்படுகிற நேரம். இதோ ஆவியானவர் ஆலயத்தின் வாசல்களை திறந்து உன் அண்டையில் நடந்து வருகிறார். ஆவியானவர் உன் அண்டையில் நடந்து வருகிறார். ஆவியானவருடைய வல்லமை உன்மேல் இப்போது அக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறது. அதை உணர்கிறவர்கள் கைகளை நல்லா தட்டி அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து லபாகா தடாபாபா பாபா பாபா கதடாபா. இன்னைக்கு சாத்தான் வெட்கப்படுகிற நேரம், சாத்தான் தோல்வி அடைந்து பின்வாங்குகிற நேரம். ஓ அல்லேலூயா. உன் சத்துருக்கள் பின்னிட்டு விழுகிற நாள் இது. உன் சத்துருக்கள் எழுந்திருக்க கூடாதபடி அவர்களை இனி நீ காண முடியாமல் போகிற நாள் இது. உன்னோடு போராடின மனிதர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணின மனிதர்கள் இன்று அந்த செங்கடலிலே முழுகடிக்கப்படுகிறார்கள். இன்று நீ காண்கிற போராட்டங்களை இனி உன் வாழ்க்கையில எழும்புவதை நீ காண முடியாது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழாய் கொண்டு வந்து நசுக்குகிறார். ஜெபி 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 ஜெபி. ஓ தேவ வல்லமை கடந்து வருகிறது. நீ இழந்த அபிஷேகம் உன் மேல இரட்டத்தனையா இறங்கி வருகிறது. அக்கினி அபிஷேகம். சில சகோதரிகள் தலையின் மேல ஒரு அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். நீ எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வல்லமை இதோ உன்னதத்தின் அருணோதயம் உன்மேல் உதிக்கிறது. எழும்பு சியோன் குமாரத்தியே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் பலனை தரித்துக்கொள். உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த அபிஷேக சால்வையை எடு. உனக்கு முன்பதாக ஓடுகிற அந்த யோர்தானை இயேசுவின் நாமத்தில் அடித்து பிளந்து கடந்து செல். உன் பெயர் எழுதப்பட்ட தகடுகள் எரிகிறது. உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட ஆவிகள் எரிந்து விழுகிறது. உன் பிள்ளைகளை அவமானப்படுத்த அனுப்பப்பட்ட சகல கிரியைகள் இப்போது வெடித்து சிதறுகிறது. நல்லா கைகளை தட்டி ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இது நீ பெற்றுக்கொள்ளுகிற நேரம். ஓ உன்மேல் அக்கினி இறங்குகிற நேரம், உன் தலை உயர்த்தப்படுகிற நேரம். இந்த ஆண்டு நீ மேன்மை அடைகிற ஆண்டு, நீ பெருகுகிற ஆண்டு, நீ செழிக்கிற ஆண்டு, உன் வீடுகளை கட்டுகிற ஆண்டு. ஓ உனக்கு விரோதமாய் இருக்கிற அந்த வழக்குகள் உன் பக்கமாய் திரும்புகிற ஆண்டு. உன் சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாகிற ஆண்டு. லபகா தடபலா கதிடா எந்த அளவு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விடுதலை, எந்த அளவு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி, 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 வெற்றி. வெற்றியால் உன்னை கர்த்தர் முடிசூட்டுகிறார். உன் தலையின் மேல இருக்கிற அந்த தோல்விகள் நீங்கி உன் தலையின் மேல் அந்த பெரிய ராஜ கிரீடம் வைக்கப்படுகிறது. அந்த ராஜ முடி உன் தலையில் வைக்கப்படுகிறது. Receive that in the name of Jesus. Ramaka Tadabalaka Tidabalaka 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 Rabala. Hallelujah.
Hallelujah. Hallelujah. Labagada gala bagada garagada karabala katida garaba. நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். கர்த்தர் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில ஹல்லேலூயா எப்படி அசைவாடினார் என்று தெரியாது. ஆனா இது முதற்கொண்டு கர்த்தர் உன்னோடு அசைவாடுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். அதை சகல கண்கள் பார்க்கும். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று உன் வீட்டார் சாட்சி கொடுக்கிற ஆண்டாய் இந்த ஆண்டு இருக்கும். லா தரபாகா தடகா லபகா லீ கப்ரோ Libara tidagara balaka tidagara Shanduro malaka sida labaro kotuda labara உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு என்னாலும் உறவாட சொல்லுங்க, சத்தம் ஆராதிங்க. லாபாகா சிகாபோ மாகதட்ட கராபா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷகதரா பகதிடா லேபாகா திடா பகதிடா. அல்லேலூயா. ஆமென். நல்ல கைகளை தலைக்கு மேலாய் தட்டி ஒரு பலத்த அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், 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 ஆமென். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிக்கலாமா? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு வெறும் ஜெபத்தை மாத்திரம் கற்றுக் கொடுக்கல, இயேசு வெறும் விசுவாசிக்க மாத்திரம் கற்றுக் கொடுக்கல, இயேசு வெறும் நீதியை செய்வதை மாத்திரம் கற்றுக் கொடுக்கல, இயேசு வெறும் பரிசுத்தமாய் வாழ்வதை மாத்திரம் கற்றுக் கொடுக்கல. அநேக இடங்களிலே சாத்தானை ஜெயம் எடுப்பது எப்படி, சாத்தானை மேற்கொள்ளுவது எப்படி, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டை கொள்ளையிடக்கூடாது. அவனை கட்டின பிறகுதான் அவனை நாம் கொள்ளையிட முடியும். யாரை குறித்து கர்த்தர் பேசுகிறார்? இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமையால் அநேக ஜனங்களை கட்டி சிறைபிடித்து கொண்டிருக்கிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்படுகிற அவனை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் அவனை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? பலவான். இன்னொரு இடத்துல ஆண்டவர் அவனை அழைக்கும் போது சொல்றாரு, அவன் ஆயுதம் தரித்த பலவான். இந்த ஆயுதம் தரித்த பலவான் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் அவன் ஆட்சி செய்கிறான். உங்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு பலவானின் வல்லமை உண்டு. சில பிரச்சனைகள் பாருங்க, உங்க வீட்டை விட்டு ஒரு நெடுநாளா போல, அது ஒரு கடன் பிரச்சனையா கூட இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையே பல ஆண்டுகளாக இருக்கிற சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம். அது ஒரு பலவான். கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது ஒரு பலவான்.
அல்லது உங்களுக்கு கர்ப்பம் தரிக்க கூடாமல் உங்கள் கர்ப்பப்பைய பிசாசு கட்டியிருக்கலாம், அது ஒரு பலவான். அல்லது உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு கேஸ், ஏதோ ஒரு வழக்கு, ஒரு பலவான். இப்படி உங்களால மேற்கொள்ள முடியாத ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு சக்தி உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்குது பாருங்க, அதுதான் பலவான். இது நெடுநாளாய் போராடுகிறது, நெடு ஆண்டு காலமாய் போராடுகிறது. நாம எவ்வளோ போராடி 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 பார்க்கிறோம், அதை ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு பலவான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு தெருக்களுக்கும் ஒரு பலவான் இருக்கிறான். ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒரு பலவான் இருக்கிறான். ஒவ்வொரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு ஒரு பலவான் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்கு பலவான் இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஒரு பலவான் இருக்கிறான். ஒரு தேசத்துக்கு ஒரு பலவான் இருக்கிறான். தானியேல் 21 நாள் ஒரு பலவானை எதிர்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆனா அவர் ஜெபித்த முதல் நாளே வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அவருக்கு வர வேண்டிய விடை வந்துடுச்சு. ஆனா தேவதூதன் தானியேல் அண்டையில் வரக்கூடாதபடி வான மண்டலத்துல ஒரு பொல்லாத சக்தி தேவ தூதர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. ஒரு கேப்ரியேல் தூதன் 21 நாள் அளவோ அந்த பிசாசின் வல்லமையோடு எதிர்த்து யுத்தம், 24 மணி நேரமும் ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப தானியேலுக்கு அந்த கேப்ரியேலுக்கு உதவி செய்ய மிகாவேல் தூதன் உதவியாக வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மிகாவேல் அந்த வானத்தின் அதிபதியோடு, போர்ஷியா தேசத்தின் அதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய வான மண்டலத்தின் வல்லமையோடு மீகாவேல் எதிர்த்து நிற்கிற அந்த கேப்ல கேப்ரியேல் தூதன் இறங்கி வந்து தானியேலுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை கொடுத்து விட்டு சொல்றாரு, மீகாவேல் அங்க தனியா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான், நான் போய் மீகாவேலுக்கு துணை நிற்கணும்னு சொல்லி கேப்ரியேல் புறப்பட்டு போகிறார். இது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள். இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பிசாசினுடைய சக்திகள் உண்டு. நல்லா கேளுங்க, இன்றைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. நீங்க நல்லா இருப்பீங்க, வாக்கு தத்தங்களை குறித்து பிரசங்கிக்கிற ஊழியர்கள் உண்டு. பாவங்களை கடிந்து உணர்த்தி பேசுகிற ஊழியக்காரர்கள் உண்டு. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் முக்கியம், அவசியம், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற ஒரு பலவானை கட்டி மேற்கொள்ளக்கூடிய சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற ஒரு பலவானை மேற்கொள்ளுகிறானோ அவன் வாழ்க்கையில பிளெஸிங் வரும், அவன் வாழ்க்கையில கதவுகள் திறக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பலவானை கட்டி போடாத, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருவதை பார்க்க முடியாது. நீங்க பல ஆண்டுகள் ஆலயத்துக்குள்ள இருக்கலாம், நல்ல வேதம் வாசிக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கலாம், நல்ல உபவாசமெல்லாம் இருக்கலாம். ஆனா பலவானை கட்டி மேற்கொள்ளணும். உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சக்தி போராடுது, ஏதோ ஒரு வல்லமை உன் வாழ்க்கையில போராடி 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 வேலை கிடைக்க முடியாத, சமாதானத்தோடு இருக்க முடியாத, ஆண்டவருக்குள் வளர்ச்சி அடைய முடியாத, பெருக்கத்துக்குள் போக முடியாத ஏதோ ஒரு பலவானின் வல்லமை உன் வாழ்க்கையில பல ஆண்டுகளாக அது போராடி கொண்டே இருக்கிறது பாரு, அதை நீங்க மேற்கொள்ளணும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையில் பல்லாவரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. அங்கிருந்து ஒரு ஊழியர் ஒரு பெண்ணை ஜபத்துக்காக கொண்டு வந்தார். அவர் சொன்னார், ஐயா, இந்த சிஸ்டருக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த 7 வருடங்களும் இந்த மகளுக்கு கர்ப்பம் தரிக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த மகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணு. அந்த மகளுக்கிட்ட நான் கேட்டேன், அந்த சகோதரி கிட்ட கேட்டேன், நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை, நான் கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆனால் ஆண்டவர் மேலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு, நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் அதை விசுவாசிப்பீங்களான்னு கேட்டேன். ஐயா, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு தான் நான் வந்திருக்கிறேன். சரி, கண்ணை மூடுங்க. அவங்க தலைக்கு மேலே அப்படி உட்கார்ந்துட்டே தான் ஜெபிக்கிறேன், தலை மேலே கூட கையை வைக்கல, அப்படி தலைக்கு மேலே அப்படி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே சேர்ல இருந்து பின்புறத்தில் கவிழ்ந்து சர்ப்பம் போல நெளிய ஆரம்பிச்சுட்டாங்க ஆலயத்தில். அப்போ அந்த பிசாசை நான் கேட்கிறேன், என்ன பண்ற இந்த உடம்புல, ஏன் இந்த உடம்புல வந்த? அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவி சொல்லுது, இவ அவங்க அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும் போது குழந்தை சரியா திரும்பல. புரியுதா நான் சொல்றது? இந்த பெண் அவங்க அம்மாவுடைய வயிற்றுல குழந்தையா இருக்கும் போது
அந்த அந்த டெலிவரி டைம்ல குழந்தை திரும்பலையும், தலை கீழே திரும்பலை. அதனால டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்களாம் ஆப்ரேஷன் தான். அந்த காலத்தில் ஆப்ரேஷன்ன்றது பெரிய விஷயம் இல்லை, இப்பெல்லாம் நார்மல் டெலிவரின்றது பெரிய விஷயம். அந்த காலத்தில் ஆப்ரேஷன்ன்றது பெரிய விஷயமா இருந்தது. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்களா உனக்கு ஆப்ரேஷன் தான்மா பண்ணணும், வேற வழி இல்லை. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு புத்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. போய் அந்த இடத்துல இந்த புத்து கோயிலில் பால் முட்டை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். என்ன பொருத்தனை? தாயே, எனக்கு மட்டும் இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்துடுச்சுன்னா இந்த குழந்தைய நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, தலை திரும்பிடுச்சு. திரும்பி குழந்தை நல்லபடியாக பிறந்துடுச்சு. இப்போ இந்த குழந்தை வளரவும் ஆரம்பிச்சது. ஆனால் அந்த குழந்தையினுடைய 7 வயசுல இருந்து அந்த பிள்ளையினுடைய கனவுல பாம்புகள் வர ஆரம்பிச்சது. பாம்பு வரம் வந்து அது ஒன்றும் பண்ணாத அந்த மகளோடு சுற்றி 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 விளையாடிக்கிட்டே இருக்கு. அந்த மகள் 10 வயசு ஆச்சு, 12 வயசு ஆச்சு. அந்த பாம்பு பேச ஆரம்பிச்சுதான். நான் தான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சான், நான் தான் உனக்கு எல்லாமேன்னு சொல்லிச்சான், உங்க அப்பா அம்மா பார்த்துக்கினாலும் பரவாயில்ல உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். 30 வயசு வந்த பிறகு இவளுக்கு திருமண தடை, திருமணம் ஆகலை பல ஆண்டுகள். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு திருமணம் ஆச்சு. ஆனால் திருமணமாகி 7 வருடங்கள் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன்னு சொல்லி அந்த பாம்பு சொல்லுது, உள்ள இருக்கிற சர்ப்பம் பேசுது, இவளுக்குள்ள நாள் இருக்கிற இவ தாயின் கருவலை இவங்க அம்மா வந்து எப்ப எனக்கு பொருத்தனை செஞ்சு ஒப்பு கொடுத்தாங்களோ அப்பவே அந்த கர்ப்பப்பைக்குள்ள நான் வந்துட்டேன், அப்பவே அந்த கருக்குள்ள நான் இறங்கிட்டேன், அப்பவே இவளுடைய உடம்புல நான் வந்துட்டேன். இப்ப வரல, தாயின் வயிற்றுல இவ வெளிவருவதற்கு முன்னாடியே இவளுக்குள்ள நான் இறங்கிட்டேன். இவ கூட நான் அனுதினமும் பேசுறேன். நான் தான் இவளுடைய கணவர், நான் தான் இவளுடைய அப்பா, நான் தான் இவளுடைய அம்மா, நான் தான் இவளுடைய நண்பர். இவ யாருக்கிட்டையும் பேசுறது எனக்கு பிடிக்காது, இவ என் கூட மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கணும். இவ எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா குழந்தை பாக்கியத்தை நான் கட்டி வச்சிருக்கேன், நான் விட மாட்டேன். இதுதான் பிசாசு, இதுதான் பலவான். இப்ப அந்த மகளால இதை விட்டு வெளியே வர முடியல. ஏன்? இப்படி தாய் தகப்பன் திறந்து கொடுத்த ஒரு வாசல் இப்போ இந்த மகளுக்குள்ள ஒரு பிசாசின் வல்லமையை கொண்டு வந்து அது சொல்லுது, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு வச்சிருந்தேன், கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா இவளுக்கு குழந்தை பாக்கியம் வர நான் விட மாட்டேன். இவ எனக்குரியவ, இவ எனக்காக அர்ப்பணிக்கப்பட்டவ, நான் தான் இவ வாழ்க்கையில ஆளுகை செய்வேன். இதுதான் பலவானின் சக்திகள். சிஸ்டர் பிரதர், இப்படி ஒரு வேளை உங்கள் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையினுடைய சில முறைகளின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில சில பலவானின் வல்லமைகள் வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. உங்கள் தாய் தகப்பனுடைய ஏதோ ஒரு பொருத்தனைகள் அல்லது தாய் தகப்பனுடைய ஏதோ ஒரு அக்கிரமங்கள், ஏதோ ஒரு பாவத்தின் வல்லமைகள், ஏதோ ஒரு அக்கிரமத்தின் சக்திகள் என்ன பண்ணியிருக்கோம், உங்க வாழ்க்கையில ஒரு பலவானாகிய ஒரு பிசாசு அதை அனுமதிச்சிருக்கு. இன்னைக்கு ஏன் நமது வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லைன்னா, ஏதோ ஒரு பலவான் நமது வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்க, வேலை கிடைக்க முடியாதபடி போராடுது, உன் பிசினஸ் உயராதபடி போராடுது, நீ ஊழிய அழைப்பு பெற்றிருந்த ஊழியத்தின் வாசல்கள் உனக்கு திறக்க கூடாதபடி ஏதோ ஒரு பலவானின் வல்லமை உன் வாழ்க்கையில போராடி. இந்த பலவானின் வல்லமையை ஆண்டவர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. அவன் ஆயுதம் தரித்த பலவானா இருக்கலாம், அவனை ஆண்டவர் பலவான்னு சொல்றார். யாருடைய வாழ்க்கையில் அவன் பலவானா இருப்பான் தெரியுமா? அபிஷேகம் பெறாதவர்களுக்கு தான் அவன் பலவான், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தான் அவன் பலவான், சத்தியத்தில் நடக்காதவர்களுக்கு தான் அவன் பலவான். ஆனா எந்த தேவ பிள்ளை சத்தியத்துக்குள்ள நடக்க தீர்மானிக்கிறானோ, எந்த தேவ பிள்ளை ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறானோ, எந்த தேவ பிள்ளைக்குள்ள ஆவியின் அனல் பற்றி எரிகிறதோ, இவன் அவர்களுக்கு பலவான் அல்ல, அவர்கள் கால்களின் கீழாய் மிதிக்கப்படுகிற ஒரு தூசாக மாறிவிடுவான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேவ வல்லமையில நீங்க வராத வரைக்கும் தான் அவன் உங்களுக்கு பலவானா இருப்பான். நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெறாத வரைக்கும் தான் சாத்தான் என்ன சொல்லுவான், உன் வாழ்க்கை என் கையில தான் இருக்குது, நான் உன்னை விட மாட்டேன், என் கட்டுப்பாட்டை விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுன்னு இப்படி நமது வாழ்க்கையை அவன் ஆட்டி படைத்து கொண்டு இருப்பான். புரியுதுங்களாமா நான் சொல்றது? ஆமா. அதனாலதான் தேவ பிள்ளைகள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். உன் வாழ்க்கையில போராடுகிற பலவான கண்டுபிடிச்சு உபவாசத்தோடு ஜபத்தோடு அவன் வல்லமையை நீங்க அழிக்கணும். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள போராடி கொண்டிருக்கிற ஒரு வல்லமை என்னன்னா தற்கொலை எண்ணம்.
எங்க அம்மா என்னை திட்டுனா உடனே எனக்குள்ள என்ன தெரியுமா அது சொல்லும், இங்க ஏதோ ஒன்று சொல்லும், போய் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லும். பல நாட்கள் எங்க அம்மா என்னை திட்டின பிறகு நான் போய் கிணத்துல அப்படி 2 கால் அப்படி போட்டுட்டு, யாருக்குமே தெரியாது நான் அப்படி பண்றது, கிணத்துல அப்படி 2 காலை போட்டுட்டு அப்படியே அந்த கிணத்தை அப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். குதிச்சிடலாமா 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 அப்படி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், குதிச்சிரு குதிச்சிரு. சில நேரங்கள் நானே எங்க அம்மாவுடைய புடவை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு அப்படி ஜன்னல்ல கட்டிக்கிட்டு அப்படி அப்படி குனிஞ்சு பார்ப்பேன் கழுத்தை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்குது, டக்குன்னு அழுத்துருவேன். சில நேரங்கள் நானே தலகாணியை வச்சு அழுத்தி நானே நம்மளை சாகடிச்சலாம் சொல்லி நானே அழுத்துவேன். எப்படி சாக முடியும் நம்மளே அழுத்தி? இந்த மாதிரி சிறு வயதுல இருந்து எனக்குள்ள ஒரு தற்கொலை எண்ணம், ஒரு பொல்லாத எண்ணம். எது வந்தாலும் ஏதாவது எங்கேயாவது போய் ரோட்ல விழுந்து படுத்து, லாரிக்கு முன்னாடி படுத்துடலாமா, தண்டவாளத்துல போய் படுத்துடலாமா, இப்படி சிறு வயதுல இருந்து என் வாழ்க்கையில ஒரு பொல்லாத வல்லமைய சிந்தனையை கட்டுப்படுத்தி போராடிக்கிட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதால உள்ள இருக்க முடியல, அதனுடைய ஃபுல் பவரை காட்ட ஆரம்பிச்சிருச்சு எனக்குள்ள. இயேசுவை கொள்ளாத வரைக்கும் எனக்குள்ள இது லிமிட்டடா இருந்தது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய வல்லமை எனக்குள்ள ஃபுல் பவர்ல வெளியே வருது. ரொம்ப ஆக்ரோஷமான அலக்கழிக்குது. என் சிந்தை முழுவதும் பயங்கரமான கட்டு. நான் 6 மாசம் போராடுறேன். ஆண்டவரே ஏன் எனக்குள்ள, நான் உங்க பிள்ளையா மாறிட்ட பிறகு எனக்கு எதுக்கு எனக்குள்ள இவ்வளோ பயங்கரமான போராட்டம்? எனக்கு மன நிம்மதி இல்லை. ஏதோ என் கண்கள்ல காட்சிகளா வருது, அசுத்தமான படங்களா வருது, அசுத்தமான கற்பனைகளா என் முன்னாடி ஓடுது. ஏன் எனக்குள்ள என் சிந்தையில என்ன நடக்குது? பாஸ்டர் மாருங்க கிட்ட போய் கேட்கிறேன், ஏன் எனக்குள்ள இப்படி வருதுன்னு கேட்கிறேன். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. என்ன நடத்தினவர்கிட்ட போய் கேட்கிறேன், எனக்கு இந்த மாதிரி என் சிந்தனை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. டிவி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, படக்காட்சி ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் கூட என் சிந்தனை என்னால கட்டுப்படுத்த முடியல. ஏன் பிரதர் எங்கெங்கயோ ஓடுற, எங்கேயுமே விமர்சனம் கிடைக்கல. கடைசியா நானே ஒரு முயற்சி எடுத்தேன். 3 நாள் முதல்ல ஃபாஸ்டிங் இருந்தேன். ஃபாஸ்டிங் இருந்த பிறகு கம்ப்ளீட்டா போச்சா? இல்ல. சில பலவான சில வல்லமைகளை ஒரு 3 நாள் உபவாச ஜபத்தால உடனே போக்க முடியாது. ஆனா அந்த 3 நாளுக்கு பிறகு எனக்குள்ள அதனுடைய பவர் கம்மியாயிடுச்சு. திரும்ப யோசிச்சேன், சரி அடுத்த மாசம் திரும்ப இன்னொரு 3 நாள் போடு. திரும்ப இன்னொரு 3 நாள் போட்டேன். அதனுடைய பவர் இன்னும் கம்மியாச்சு. அப்படியே மாசத்துக்கு மாசம் உபவாசிக்க ஒரு 6 மாசத்துல அந்த சக்தி என்னுடைய சிந்தனையை விட்டு கம்ப்ளீட்டா அழிஞ்சது. நான் பரிபூர்ணமான விடுதலையை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயான்னு சொல்லுங்க, நல்லா கேளுங்க. இதுதான் பிசாசுடைய வல்லமை. இதுதான் பிசாசுடைய வல்லமை. ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதரும் பிசாசின் வல்லமையில தான் கட்டப்பட்டு இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். சிஸ்டர் பிரதர், நமக்குள்ள சில பிசாசின் வல்லமை இதுவரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்குது. தேவ பிள்ளைகளுடைய முதல் கடமை என்ன? நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்குள்ள போராடி கொண்டிருக்கிற, உன் குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற, உன் பொருளாதாரத்தில் போராடி கொண்டிருக்கிற, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில போராடுகிற, உன்னுடைய எதிர்காலத்தில் போராடுகிற இப்படிப்பட்ட தீய வல்லமைகளை கண்டுபிடித்து அந்த வல்லமைகளை உபவாசத்துல கொண்டு போய் அதை அழிக்கணும். நீங்க அந்த பிசாசின் வல்லமையோடவே வாழலாம். ஆனா என்ன நடக்கும் தெரியுங்களா? கடைசி வரைக்கும் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஆலயத்துக்கெல்லாம் வருவீங்க, ஊழியம் கூட சில நேரங்களை செய்யலாம். ஆனா ஒரு பக்கம் இந்த பிசாசும் உங்க கூட வாழ்ந்துகிட்டே இருக்கு, பிசாசின் வல்லமையும் உங்க கூட வாழ்ந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப இந்த பிசாசின் வல்லமையை அழிப்பது எப்படி இந்த பிசாசை கண்டுபிடிச்சு அழிக்க முடியும்? இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஆனா கையை வச்சா பேயா ஆடுவாங்க. எப்படி? ஒரு பக்கம் அந்நிய பாஷை பேசுவாங்க அந்த சிஸ்டர், ஒரு பக்கம் நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா மறுபக்கம் கையை வச்சா உள்ள அந்த பிசாசம் வந்து பேசுது. அப்ப அவர்கள் பேசுகிற அந்நிய பாஷை பொய்யா? இல்ல. அவர்கள் ஒரு பக்கம் ஆவியானவரை பெற்றிருப்பது உண்மை, ஆனா மறுபக்கம் ஒரு பிசாசின் வல்லமையும் போராடுது, அதுவும் உண்மை. அல்லேலூயா. அதனால சில பேர் சொல்லுவாங்க, இந்த அம்மா பிசாசு ஆடுது, இவங்களுக்குள்ள ஏசப்பா இல்ல, இவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்ல. அதெல்லாம் சும்மா. நீ ஆவியானவரை பெற்றது உண்மை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை, உனக்குள்ள ரட்சிப்பு வந்தது உண்மை, உனக்குள்ள பரிசுத்தத்தின் வல்லமை இருப்பது உண்மை. ஆனா மறுபக்கம் உன் வாழ்க்கையில ஒரு பிசாசின் வல்லமையும் போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அவர் உடம்புல ஒரு பிரச்சனை, 3 முறை ஜெபித்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, பவுல் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, என் உடம்புல என்னை கொட்டுகிற ஒரு முள் இருக்குது, அது சாத்தானுடைய தூதனா இருக்குது.
ஒரு பக்கம் பவுலுக்கு பயங்கரமான வெளிப்பாடுகள், பவுல் பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிறார். அப்படியே கச்சையை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல போட எல்லாரும் குணமாகறாங்க, பேய்கள் எல்லாம் ஓடுது. ஆனா அதே பவுல் சொல்றாரு, எனக்குள்ள ஒரு போராடுற ஒரு வல்லமை இருக்குது, அது என்ன குத்தி கொண்டே இருக்குது, என் சரீரத்தை அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்குது. அதுதான் சாத்தானுடைய பலன், அதுதான் சாத்தானுடைய வல்லமை. சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அப்படி குத்தி கொண்டிருக்கிற முட்கள் எல்லாம் ஆண்டவர் இன்று மாலை இந்த இரவு அவைகளை உடைத்து உன்னை விடுதலையாக்குவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிசாசின் வல்லமை தான் என்ன பண்ணுது? நமது அவயங்களை கட்டுது, நமது உறுப்புகளை கட்டுது, நெஞ்சு வலியை கொண்டு வருது, கர்ப்பப்பை வலியை கொண்டு வருது, நுரையீரல் பிரச்சனையை கொண்டு வருது, கண் மயக்கங்களை கொண்டு வருது, தலை சுத்தலை கொண்டு வருது, அல்லது எலும்புல ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருது, கேன்சர் கட்டிகளை கொண்டு வருது. இதுவரைக்கும் நாங்க ஜெபம் பண்ண எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ் எங்களுடைய விடுதலை கூட்டத்தில் அவர்களுக்குள்ள இருந்து மந்திரங்கள் வெளியே வரும், இல்லைன்னா சர்பத்தின் ஆவிகள் வெளியே வரும். இவைகள் சொல்லும், நான் தான் இந்த கேன்சரை உண்டு பண்ணேன். இதுவரைக்கும் இங்க கேட்டு பாருங்க, எங்க டீம் இதுவரைக்கும் நாங்க ஜெபம் பண்ண ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்ஸ் அவர்களுக்குள்ள இருந்து பேய்கள் வந்து வெளியே பேசு, நான் தான் உண்டு பண்ணேன், இவ ஜீவனை எடுக்க நான் தான் இந்த மரணத்தை கொண்டு வந்தேன், இவன் உயிரை நான் எடுக்க போறேன். அப்போ ஒவ்வொரு வியாதிக்கு பின்பதாக ஒவ்வொரு பிசாசின் வல்லமை நிற்பதை பார்க்க முடியுது. போன வருஷம் கும்பகோணத்தில் ஒரு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தது. நல்ல கும்பகோணத்தில் பெரிய சபை. அப்போ அந்த இடத்துல ஒரு வாலிபனை ஜெபிக்கும்படிக்கு கொண்டு வந்தான். அவன் சின்ன பையன், இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்ச நாட்களாக அவனுடைய உடம்புல பயங்கரமான பிரச்சனை. அவனால் சந்தோஷத்தை இழந்துட்டான், நிம்மதியை இழந்துட்டான், சமாதானத்தை இழந்துட்டான். அப்படியே சோகத்தின் உச்சத்தில் இருந்தான். அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, ஐயா என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் காலேஜை முடிச்சுட்டு வேலைக்காக ஒரு இடத்துல போய் தங்கினான். அவன் தங்கி அந்த இடத்த விட்டு அவன் வெளியே வந்துட்டான். ஆனால் வெளியே வந்த கொஞ்ச நாள்லயே அவன் சரீரத்தில் பயங்கரமான மாற்றங்கள். அவனுக்கு ஜுரம் வந்தது, ஜுரமே சரியாகலை. இரும்பல் வந்தது, இரும்பல் சரியாகலை. உடம்பெல்லாம் மெலிய ஆரம்பித்தது. என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணா அவனுக்கு HIV நோய் இருக்கிறதாக டாக்டர்ஸ்கள் சொல்லிவிட்டாங்க. என்ன பண்றது? ஓன்னு அழுறாங்க அவங்க அப்பா அம்மா. அவன் பார்க்கறதுக்கு சின்ன வாலிபன். அப்போ நீ என்னடா தப்பு செஞ்சேன்னு கேட்டா அவனால எதுவுமே சொல்ல முடியல. அவன் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே அழகான வாலிபன், இவன் ரத்தத்துல HIV இருக்கணுமா, இவன் இந்த நோயோடு வாழ்வது உமது சித்தமா, என்ன பிரச்சனையோ அதை குணமாக்குங்க, அப்படியே உடம்புல இருந்து அந்த வல்லமையை பிடுங்குங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது சாதாரணமா நின்று அந்த வாலிபன் திடீரென்று ஆக்ரோஷமா மாறி அப்படியே பிசாசு அலக்கழித்து அவனை விட்டு வெளியே வர ஆரம்பித்தது. அவனுக்குள்ள இருந்து ஒரு பிசாசு சொல்லுச்சு, இவன் அந்த ரூம்ல தங்கி இருந்தான்ல, அந்த ரூம்ல தான் நானும் இருந்தேன். அந்த பிசாசு சொல்லுது, அந்த ரூம்ல தான் நான் இருந்தேன். இவன் நல்லா இருந்தான், இவன் ஜெபிக்கிறவனா இருந்தான், இவன் வார வாரம் சபைக்கு போனான், அது எனக்கு பிடிக்கல. இவனுடைய அறையில இன்னொரு பையனை நான் கொண்டு வந்து தங்க வச்சேன். அந்த பையனுக்கு HIV நோய் இருந்தது. அந்த பையனை இரவு நேரங்களை எழுப்பி இவனோடு கூட உடலுறவு செய்ய வச்சு இவனை ஆணோடு ஆண் செய்கிற அசுத்தத்தில் இவனை இணைச்சு அவனுக்கு இருக்கிற நோயை நான் இவனுக்குள்ள கொண்டு வந்தேன். பிசாசு சொல்லுது. அவங்க அப்பா அம்மா அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ என் பிள்ளையா இப்படி அவனுக்குள்ள இந்த நோய் வந்தது. ஆமா, இந்த பிசாசு சொல்லுது, அப்படிதான் அந்த நபருக்குள்ள இருக்கிற அந்த HIV நான் இவனுக்குள்ள கொண்டு வந்தேன். இதுதான் பிசாசு. நல்லா இருக்கிறவங்களை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, நல்ல சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவனுக்கு பிடிக்காது, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. உடனே நமது சரீரத்தை வந்து கட்டி சிறைப்பிடித்து போராடுவான். ஒரு முறை படப்பையில் ஒரு சபை உண்டு, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே ஒரு இரவு ஜெபத்துக்கு என்னை கூப்பிட்டு இருந்தான். அந்த சபைக்கு போனா அப்பதான் முதல் முறையா பார்க்குறேன், முழு சபையும் பிசாசு பிடிச்சிருக்கு. கை வைக்கிறவங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுறாங்க, விழாதவங்க வெறும் பாஸ்டரும் பாஸ்டர் அம்மா மட்டும்தான். மற்ற எல்லாரும் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து எல்லாரும் மேல இருந்து பேயாடுது. ஒரு பக்கம் எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பிசாசு வெளியே வந்து வாந்தியா எடுக்கிறாங்க. அப்போ ஒரு வாலிப பெண்ணை ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இவளுக்கு அடுத்த மாசம் கல்யாணம், ஆனா கடந்த 3 மாதங்களா தாங்க முடியாத முதுகு வலியில கஷ்டப்படுறா, என்ன செய்யறதுன்னே தெரியல. பிசியோதெரப்பிலாம் போய் பார்த்துட்டோம், முதுகு வலி சரியாகலை, அவளால் நிற்கவே முடியலை. ஒரு அரை மணி நேரம் நின்னா 1 மணி நேரம் அவள் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஆகுதுன்னே தெரியல, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க கண்ணீரோடு சொன்னான். அப்போ அந்த மகள் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணா பொத்துன்னு போய் விழுந்த பிள்ளை அப்படி சாதாரணமாக தேவ வல்லமையில் தாக்கப்பட்டு விழுந்தா டக்குன்னு எழுவாங்க. ஆனால் இவ எழுந்துக்கவே இல்லை.
அப்படியே படுத்து கிடந்தேன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விரலெல்லாம் அப்படி அசைய ஆரம்பித்தது, காலெல்லாம் அப்படி அசைய ஆரம்பித்தது. அப்போ நான் கிட்ட போய் சொன்னேன், இவளுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே வா. அப்போ இந்த பிசாசு அவளை என்கிட்ட சொல்லுது, இவளை நான் எப்படி தெரியுமா பிடிச்சேன், இவ பகல் சரியா 1 மணிக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் போவா. அவள் போகும்போது ஒரு மரத்தில் தான் நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவன் நல்லா இருக்கிறாளே, அழகா இருக்கிறாளே, இவளுக்குள்ள நம்ம போய் உட்கார்ந்து பிடிச்சிடலாம் இவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவள் வரும்போது அவளுக்குள்ள நான் இறங்கிட்டேன். இறங்கி அவளுக்கு நான் முதுகு வலியை கொடுத்துட்டேன். இந்த முதுகு வலிக்கு பின்னால நான் தான் இருக்கிறேன், நான் தான் இவளுக்கு முதுகு வலியை கொடுக்கிறேன். பாருங்க, இதுதான் பிசாசினுடைய வல்லமை. சில நேரங்கள் சில இடத்துக்கு போய் வந்த பிறகு உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொடங்குது குடும்பத்தில், சில வியாதிகள் வருது குடும்பத்தில். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏதோ சில போராட்டம் உங்க சரீரத்தில் தொடங்குது, குடும்பத்துக்குள்ள தொடங்குது, தொழிலில் தொடங்குது. இதற்கு பின்பதாகலாம் சில பிசாசினுடைய வல்லமைகள் போராடி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அந்த பிசாசை துரத்தின பிறகு அந்த மக இன்ஸ்டன்டா குணமாயிட்டான். அந்த 3 மாதங்களா இருந்த அந்த முதுகு வலி இன்ஸ்டன்டா அவளை விட்டு நீங்கி இன்றைக்கு திருமணமாயி 2 பிள்ளைகளை அவ பெற்றிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. அப்போ அந்த குடும்பங்களுக்குள்ள யாரு கிரியை செய்யறது, அந்த உடம்புல யாரு கிரியை செய்யறது? நம்ம நினைக்கிறோம் இது ஏதோ இயற்கையாவே வந்த முதுகு வலி, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்ததுனால வந்த முதுகு. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு பின்பதாக ஒரு பிசாசின் வல்லமை போராடி. இதுதான் பலவான். உன்னை கட்டி, உன்னை சிறைப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன் சந்தோஷத்தை கெடுத்து, உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து, உன் ஜப ஜீவியத்தை கெடுத்து, உன் வாழ்க்கையில உன்னை சிறை பிடித்து உனக்குள்ளேயே வாழணும்னு சொல்லி இந்த ஆவிகள் தீர்மானித்து உன் வாழ்க்கையோடு கூட அவைகள் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கும். புரியுதாமா நான் சொல்றது உனக்கு? அப்ப இந்த சக்திகளை முறியடிக்கணும். ஒரு முறை உலகத்திலேயே பெரிய சபையாக நடத்தி கொண்டிருக்கிற பால் யாங்கி சோ என்கிற ஒருவருக்கு ஒரு இரவு நேரத்தில் ஃபோன் வந்தது. என்ன ஃபோன்? அவர் திருமணம் செய்து வைத்த ஒரு கப்பல், அவர் தான் திருமணம் செஞ்சு வச்சார். அவங்க ஃபோன் பண்றாங்க நைட்டு, ஐயா உடனே எங்க வீட்டுக்கு வாங்க, என்னைய என் மனைவிக்கு இன்று இரவே விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. நல்லா தானே இருந்தாங்க, திருமணமாய் இப்போதான் 3 மாசம் ஆகுது, உடனே என்ன டிவோர்ஸ் கேட்குறாங்க? காரை எடுத்தார், விரைந்து அந்த வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் இந்த ஆளு, இந்த பையன் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கிறான், அந்த பொண்ணு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கிறான். இவரை பார்த்த உடனே அந்த பையன் வந்து சொல்றான், இந்த பெண்ணோடு கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. அவ சொல்றா, இவன் என்கிட்ட பேசுறாலே என் உடம்புல கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது, இன்றைக்கே கட் பண்ணி விட்டுருங்க, நீங்க தானே ஜபம் பண்ணி எங்களை நினைச்சீங்க, இப்ப ஜபம் பண்ணி எங்களை பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பையனை சொல்றான். இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னதான் பிரச்சனைனா அங்க ஒரு பிரச்சனையே இல்லை, எந்த காரணமும் அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல். அப்போ இவர் என்ன சொன்னார், சரி நான் ஜெபம் பண்ணி உங்களை பிரிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இடையே சண்டையையும் கோபத்தையும் எரிச்சலையும் சமாதான இன்மையும் கொண்டு போராடுகிற இந்த பிசாசின் வல்லமையை இப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கட்டி அதை நான் சிறைப்படுத்துகிறேன். உங்க ரத்தத்தை தெளித்த அந்த வல்லமையை நான் உடைக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில எரிச்சலை கொண்டு போராடுகிற அந்த சக்தியை நான் எரிச்சு நிர்மூலமாக்குகிறேன். ஒரு 10-15 நிமிடம் அந்த சக்தியை அடிச்சு நிர்மூலமாக்கி வெளியே போன்னு கட்டிந்து ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்ன ஆச்சு தெரியுங்களா? அது வரைக்கும் இருந்த அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த எரிச்சல் எல்லாம் அந்த ஒரு நொடியிலேயே மாறி அவர்கள் கணவன் மனைவி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து சொல்றாங்களா, சே நானா உன்னை அப்படி பேசிட்டேன், நானா உன்னை அப்படி திட்டேன், நம்மளா டிவோர்ஸ் சொல்லி பேசிட்டோம், ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. பாருங்க, பிசாசின் வல்லமை வெளியேறின உடனே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவர் லேகியோன் பிசாசு பிடித்த ஒருவனை துரத்துகிறார். பைபிள் சொல்லுது, அந்த பிசாசு போன உடனே அவன் புத்தி தெளிந்தது. தெளிந்த புத்தி வந்துடுச்சு. ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டான், ஆண்டவருடைய படகுல ஏறி உட்கார்ந்துட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற முடிவை எடுத்துட்டான். அவன் புத்தி தெளிஞ்சிடுச்சு, எப்படி வாழணுன்ற எண்ணம் வந்துடுச்சு அவனுக்கு. கர்த்தரோடு கூட தான் நான் இருப்பேன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றான், ஏன் கூட வராத, நீ உன் குடும்பத்துக்கு போ, வீட்டார் இடத்துல போ, சுவிசேஷத்தை சொல்லு. அவன் போய் என்ன பண்ணா, தன் வீட்டாருக்கு மாத்திரம் சுவிசேஷம் சொல்லல, தெக்கப்போலி என்று சொல்லக்கூடிய 10 பட்டணங்கள் அடங்கிய ஒரு தேசத்துக்கே சுவிசேஷகனாய் அவன் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அப்ப பிசாசின் வல்லமை போன பிறகு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் வருது.
வருது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வருது, சாட்சியா ஜீவிக்கணும் என்ற எண்ணம் வருது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எண்ணம் வருது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிசாசின் வல்லமையிலிருந்து நம்ம கட்டவிழ்க்கப்படும் போதுதான் சில ஆசீர்வாத கதவுகள் நமக்குள் திறக்கப்படுகிறது. நல்ல கைகள் அசைத்து மேல இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. லூக்கா 11:22 சொல்லுகிறது. லூக்கா 11:22 எடுத்து வாசிங்க. பலவானாகிய பிசாசை யாரு கட்ட முடியும்? இந்த வசனத்தை வாசிங்க. அவனிலும் அதிக பலவான் வந்து, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில். அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனிலும் அதிக பலவான் தான் அவனை கட்ட முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரு பிசாசை கட்ட முடியும்? இந்த உலகத்துல பிசாசன் இருப்பவன் என்பது உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா இயேசு நிறைய பிசாசுகளை துரத்தினார். இயேசு செய்த 80% ஊழியம், பிசாசுகளை துரத்தின ஊழியத்தை தான் இயேசு செய்தார். இந்த உலகத்துல நல்லா கேளுங்க, நம்மை விட சக்தி வாய்ந்த சில பலசாலியான வல்லமைகள் உண்டு. அதெல்லாம் நம்ம சந்திக்கல. அதெல்லாம் சந்திச்சா நம்மளால இந்த பூமியில வாழ முடியாது. அப்போ நம்மிலும் அதிக பலவான் போல இருக்கிற சில ஆவிகள், சில சக்திகள், சில பிசாசின் கிரியைகள் இந்த உலகத்துல உண்டு. இப்போ நான் கேட்கிறேன், நீங்க ஒரு 50 கிலோ மேக்னெட் உங்க எதிர்க்க ஒரு 50 கிலோ மேக்னெட் வருதுன்னா, இப்போ போட்டி இங்க எப்படி இருக்கும்? போட்டி அங்க எப்படி இருக்கும்? நீங்க ஒரு 50 கிலோ மேக்னெட், உங்க எதிர்க்க ஒரு 50 கிலோ மேக்னெட் வந்து நிக்குது. இப்போ போட்டி எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். போட்டி எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஏன்னா உங்ககிட்டயும் 50 கிலோ, எதிராளி கிட்டயும் 50 கிலோ. சரி, இப்போ உங்ககிட்ட 50 கிலோ, எதிராளி கிட்ட 500 கிலோ. இந்த இடத்துல யார் ஜெயிப்பா? யாரு ஜெயிப்பா? நீங்களா எதிராளியா? 50 கிலோ மேக்னெட்டிக் பவர் அதிக சக்தியா, 500 கிலோ மேக்னெட்டிக் பவருக்கு அதிக வல்லமை உண்டா? 500 கிலோ மேக்னெட் தான் அங்க ஜெயிக்கும். அப்போ உங்க எதிராளி யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். உங்க எதிராளி உங்களை காட்டிலும் அதிக சக்திசாலியா இருந்தா அது உங்களை டக்குன்னு வலிச்சிடும். டக்குன்னு அந்த பிசாசின் வல்லமை நம்மளை இழுத்துரும். அதனால்தான் நிறைய பேருடைய பிசினஸ் டவுன் ஆகுது, நிறைய பேருடைய கைகளின் பிரயாசம் அடி வாங்குறது, நிறைய பேருடைய நல்ல ஆசீர்வாத ஜீவியம் போகிறது. காரணம் என்னன்னா, உங்களுடைய எதிராளி உங்களை விட சக்திசாலியா இருந்தா அவன் உங்களை இழுத்துருவான். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள போய் மாட்டிப்போம், அவனுடைய சிறையிருப்புக்குள்ள போய் மாட்டிப்போம், அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள போய் மாட்டிப்போம், அவனுடைய தந்திரத்திற்குள்ள போய் மாட்டிப்போம். ஆனா யார் அவனை மேற்கொள்ள முடியும்? அவனிலும் அதிக பலவான் தான் அவனை மேற்கொள்ள முடியும். இப்ப அவன் 500 கிலோ மேக்னெட், நீங்க 1000 கிலோ மேக்னெட் இருந்தா இப்ப யாரு ஜெயிப்பீங்க? நீங்க பிசாசை இழுத்து போட்டு கால்களுக்கு கீழே அவனை நசுக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு என்ன தராரு? பிசாசுகள் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார், சர்ப்பங்கள் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார், தேள்கள் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க இவைகளை மிதிப்பீர்கள், இவைகள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே இவைகள் உங்களை செய்ய முடியாது. ஆமா, அப்போ ஆண்டவர் சில தேவ பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுக்கிறார், அதிகாரங்களை கொடுக்கிறார். எதற்கு? உன் வாழ்க்கையில போராடுகிற அந்த அந்தகாரத்தின் வல்லமையை இழுத்து கொண்டு வந்து அதை போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சு அதுல ஜெயம் எடுக்க தான் உனக்கு அதிகாரமும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். புரியுதாம்மா நான் சொல்றது உனக்கு? ஆமா. அப்போ ஒரு பலவானாகிய ஒருவன் பிசாசுக்கு முன்பதாக நிற்கும் போது பலவானை பிசாசு கட்ட முடியாது. ஏன்? அவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, அவனுக்குள்ள தெய்வீக சக்தி இருக்குது, அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அவன் இரவும் பகலும் ஜெபிக்கிறவன், அவன் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறவன். சிஸ்டர் பிரதர், நீங்க வாரத்துல 1 நாளாவது உபவாசத்துல உட்காரனா உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பலன் சத்தியமா வராது, சத்தியமா வராது. நீங்க பிசாசு கிட்ட தோத்துருவீங்க. வெறும் பைபிளை மட்டும் வாசிட்டு நான் பிசாசனை எதிர்க்கிறேன்னா முடியவே முடியாது. ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்? சீஷர்களால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவியை துரத்த முடியல. மார்க் 9வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சீஷர்களால அவ்வளவு சீஷர்கள் இருந்தும் ஒரு பிசாசு எதிர்க்க அவங்க எல்லாம் தோத்து போய் நிக்கிறாங்க, வெட்கப்பட்டு நிக்கிறாங்க.
அந்த தகப்பன் சொல்றார், ஓடி வந்து என் பிள்ளைய உங்க சீஷர்கள்கிட்ட கொண்டு வந்தேன், அவர்களால் துரத்த முடியாமல் போயிற்று. அந்த பிசாச அவர்களால் துரத்த முடியல. ஏன்? அவர்கள்கிட்ட இருக்கிற பவரை காட்டிலும் அந்த பிசாசு கிட்ட இருந்த பவர் அதிகம். அதனால தான் அது எதிர்த்து நின்னது. அவங்க போன்னு சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறாங்க. பிசாசு போல சில பிசாசுகள் இயேசுவின் நாமத்துக்கு கூட போகாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா. அப்போ இயேசு இவர்களை தனியா கொண்டு போய் ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன ரகசியம்? ஏய், நீங்க கையை வச்ச பிசாசு உங்களை விட பவர் அதிகம். அதுக்கு அது சாதாரண ஆவி இல்லை, அதுக்கு சில சக்தி இருக்குது. சில பாதாள மண்டல வல்லமைகளுக்கு சில வல்லமை இருக்குது. சில விழுந்து போன தூதர்களுக்கு சில வல்லமை இருக்குது. ஆமா, நல்லா நினைச்சுக்கங்க. தூதர்கள் என்பது மனுஷிக சக்தியை காட்டிலும் மேற்பட்ட ஒரு சக்தி தான் தூதர்களின் சக்தி. வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம், ஒரு தூதன் இறங்கி வரா, கடல்ல பாதி கடல் ரத்தமா மாறிடுச்சான். இன்னொரு தூதன் இறங்கி வரா, சந்திரனும் சூரியனும் ரத்தமா மாறிடுச்சான். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ ஒரு தூதனுக்கு இருக்கிற வல்லமையை பாருங்க. இன்னொரு தூதன் இறங்கி வரா, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, பூமியே அதிரத்தக்கதான ஒரு வல்லமை. அப்போ ஒரு தூதனுக்கு இருக்கிற வல்லமையை பாருங்க. அப்போ பரலோகத்தில் விழுந்த 33 கோடி தூதர்களுக்கு இந்த வல்லமை தான் செயல்படுது. அந்த வல்லமையை வச்சுதான் இன்னைக்கு அந்த பிசாசு என்ன பண்றான்? மனுஷர்களை கட்டுறான், சபைகளை கட்டுறான், ஆக்சிடென்ட்டை கொண்டு வரான், மரணத்தை கொண்டு வரான், அபாஷனை கொண்டு வரான், குடும்பத்தில் இருக்கிற எல்லா நல்ல காரியங்கள் எல்லாம் கட்டி சிறைப்படுத்தி தேவ பிள்ளைகளை கண்ணீரோடு, நிந்தையில, அவமானத்துல, போராட்டத்துல, விவாகரத்துல கொண்டு போய் தள்ளி அவர்களை தற்கொலைக்கு நேராக கூட பிசாசு தள்ளி விடுகிறான். இதுதான் பிசாசுக்கு இருக்கக்கூடிய சில வல்லமை. அல்லேலூயா. ஆனா அவனிலும் அதிக பலவான் யாருன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வரும்போது அப்ப நீங்க என்ன சொல்லணும்? உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த வல்லமையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற வல்லமை பெரியது. அந்த வல்லமையை என் சாதாரண மனுஷிக சக்தியில எதிர்க்க முடியாது. ஏன்னா அந்த தூதனுடைய வல்லமை மனுஷிக சக்தியை காட்டிலும் மேற்பட்டது. ஆனா எனக்குள்ள இருக்கிறது மனுஷிக சக்தி அல்ல, எனக்குள்ள இருக்கிறது தெய்வத்தின் சக்தி, எனக்குள்ள இருக்கிறது பரத்தின் வல்லமை, எனக்குள்ள இருக்கிறது ஆவியின் பலன். அந்த ஆவியின் பலத்தை கொண்டு அந்த வல்லமைகளை எதிர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி வர. அல்லேலூயா. அப்ப உனக்குள்ள இருக்கிற தெய்வீக பலத்தை பயன்படுத்தி அந்த பொல்லாத மந்திரங்களை, அந்த நோயை, அந்த செய்வினையை, அந்த சாபத்தை கட்டி ஜெயமெடுக்க உன்னால முடியும். இப்ப கடந்த புதன்கிழமை ஒரு இந்து ஃபேமிலி எங்களுடைய கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு கணவன் மனைவி. அவங்க பார்த்தா பொட்டெல்லாம் வச்சுட்டு கையில் கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க. உங்க முன்னாடி வந்து நின்னாங்க. எனக்கு பார்த்த உடனே ஓன்னு அழுதாங்க அந்த அம்மா. நான் கேட்டேன், ஏமா அழுறீங்க? போன மாதம் என் பையன் தூக்கு மாட்டி செத்துட்டான். அவன் பிள்ளைங்கள்லாம் அனாதையாயிட்டாங்க. ஐயோ, என் பிள்ளையினுடைய மரணத்தை என்னால் சகிக்க முடியலை. ஓன்னு அழுதாங்க. அவங்களை என்ன ஆறுதல் சொல்றது எனக்கு தெரியல. அம்மா, ஆண்டவர் உங்க இருதயத்தை தேற்றுவார். ஆண்டவர் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார். நீங்க ஆண்டவர் பிள்ளையா மாறுங்க. ஆண்டவர் உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். நல்ல ஆறுதலான வார்த்தைகளை பேசிட்டு இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? உங்க தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே அவர்களுக்குள்ள இருந்து ஒரு மாந்திரிக வல்லமை வெளியே வந்து அந்த மந்திர ஆவி சொல்லுது, இந்த பிரதர் பிராங்கோ தான் அந்த பிசாசை துரத்தினார். அது சொல்லுது, இந்த குடும்பத்தில் அவங்க மகனை சாகடிச்சது நான் தான். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் எடுத்துட்டு வர சொல்லி என்னை ஏவி இருக்கிறான். நான் தான் இந்த குடும்பத்தில் போராடுறேன், இந்த குடும்பத்தை நான் விட மாட்டேன். அப்படி சேலஞ்ச் பண்ணி அதை எதிர்த்து நின்றது கொஞ்ச நேரம். அதற்கு பிறகு அதை இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர் துரத்தி விட்டுட்டார். அப்புறம் அவங்க எழுந்து வந்தாங்க, என்கிட்ட திரும்ப வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா, ஏசப்பதாம்மா உண்மையான கடவுள், அவர்கிட்ட வந்துருமா, நீ அவர்கிட்ட வந்தா உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். நாங்களும் ஒரு இந்து குடும்பத்துல தான் இருந்தோம், நாங்களும் மாந்திரிக கட்டளை தான் இருந்தோம். எங்க அம்மாவும் கைவிடப்பட்டு ஒரு மரண சூழ்நிலையில தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எங்களை கைவிடல. ஆண்டவருக்குள்ள வந்தோம். ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற என்னையே ஒரு விடுதலை ஊழியக்காரனாய் அபிஷேகித்து அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் வந்துருங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, நாங்க எங்க போனாலும் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா சாமியாரும் சொல்றாங்க, என் குல தெய்வத்தெல்லாம் கட்டி போட்டுட்டேன்னு சொல்றாங்க. எங்க குல தெய்வத்தெல்லாம் மந்திரம் பண்ணி கட்டி போட்டுட்டாங்களா, அது உண்மையான்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அது உண்மைதான். மந்திரம் செய்யும் போது
உங்க குல தெய்வத்தை தான் கட்டி போடுவாங்க. ஆனா ஆண்டவரை கட்ட எந்த மந்திரவாதியாலையும் முடியாது. ஆண்டவரை கட்ட எந்த கயிறுகளும் கிடையாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மரணத்தில் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இயேசு மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. வெற்றி முழக்கமிட்ட ஆண்டவர் இவர். இவரை மரணம் கட்ட முடியல, சாத்தான் கட்ட முடியல. இவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆராதிக்கிற குல தெய்வங்களை கட்டி மந்திரவாதிகள் ஜெயம் எடுக்கலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற இயேசுவை கட்டி நமது வாழ்க்கையில ஜெயம் எடுக்க இந்த உலகத்துல எந்த மந்திர சக்தியும் கிடையாது. நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிற வல்லமை சிருஷ்டிப்பின் வல்லமை, தேவ தூதர்களை சிருஷ்டித்த வல்லமை நமக்குள் உண்டு. அல்லேலூயா. ஆகவே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லா பூனைக்கு நேரிடாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. மரணத்தை ஜெயித்து பாதாளத்தின் திறவுகோலை சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கிற அந்த ராஜாதி ராஜா உனக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த கர்த்தருடைய வல்லமை உனக்குள் வாசம் பண்ணுகிறது. துரைத்தனங்கள் அதிகாரங்களை மேற்கொண்ட அந்த தெய்வீக சக்தி உன் வாழ்க்கைக்குள்ள, உன் ஆவியில அவைகள் இருக்கிறதுனால உனக்கு விரோதமாய் எத்தனை மந்திரங்கள் செய்தாலும், எந்த சாபங்கள் எழும்பினாலும் அது உங்களை அணுகவே அணுகாது. உனக்குள்ள இருக்கிற வல்லமை அது பரலோக வல்லமை, அது பலிபீடத்தின் அக்கினி, அது சிலுவையின் இரத்தத்தின் வல்லமை. ஓ, உயிர்த்தெழுந்த வல்லமை. நல்ல கைகளை தட்டி உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பலவானின் வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த கேன்சர் வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பரம்பரை சாபங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ மரிப்ப கிடையாது. தேவன் உன் ஜீவ நாட்களை அதிகரிப்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். நீ உன் முதிர் வயது வரைக்கும் நீ வாழ்ந்து, அல்லேலூயா, ஓ லிபனோன் மலையில உள்ள அந்த கேதுரு மரத்தை போல நீ தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிப்பாய். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. தேவ வல்லமை பாய்கிறது, 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 பாய்கிறது. நம்மளை மேற்கொள்ள முடியாது. உனக்குள்ள இருக்கிற தெய்வீக வல்லமை, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்னை ஜெயம் எடுக்க முடியாது. என்ன ஜெயம் எடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை வச்சு சொல்லுங்க, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் நான் மறைந்துள்ளேன். எந்த வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த நோயை என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த போராட்டங்களை என்னை மேற்கொள்ள முடியாது, எந்த சக்தி என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் கல்வாரி இரத்தத்துக்கு அடியில நான் இருக்கிறேன். என் ஆண்டவருடைய வல்லமைக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழாக நான் இருக்கிறேன். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், பிரதர், உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சக்திகள் போராடி கொண்டிருந்தாலும் கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? மத்தேயு 18:18 எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 18:18. மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம் பாருங்க, கட்டுகிற அதிகாரம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற தீய சக்திகளை கட்டுகிற அதிகாரம். ஒரு பக்கம் நீ சாத்தானுடைய வல்லமையை கட்டி அதை சிறைப்படுத்த முடியும். சில பேர் கேட்பாங்க, பிசாசனை நம்மளால கட்ட முடியுமா பிரதர்? கட்ட முடியும். நீ இயேசுவின் நாமத்தினால் அவனை கட்டுறனா அது கட்டப்படும். சில நேரங்கள் பிசாசு துரத்தும், உன் கையை கட்டுனா அது கையை கட்டு, உட்காருனா அது உட்கார், முட்டி போடுனா அது முட்டி போடும், வாயை திறனா அது வாயை திறக்கும். நீ தேவ பிள்ளையா அதிகாரத்தோடு அந்த பிசாச என்ன சொல்றியோ அது அப்படியே கீழ்ப்படி. நான் உன்னை கட்டி உன்னை வனாந்தரத்துக்கு அனுப்புகிறேன்னா அந்த வார்த்தையின் வல்லமா அப்படியே அந்த பிசாச ஒரு வனாந்தரத்துக்கு தூக்கி தள்ளும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டுகிற சக்தியை கொடுத்திருக்கிறார். பரத்தின் வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்தில் எழும்பி போராடுகிற எந்த வல்லமையா இருந்தாலும் நீ சொல்ல வேண்டியது என்ன?
உன்னை நான் இயேசுவின் நாமத்தால கட்டுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை உன் மேல தெளித்து நான் உன்னை கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு நான் உன்னை கட்டுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு சாத்தானே உன்னையும் உன்னுடைய சேனையை நான் கட்டுறேன்னு சொல்லி நீங்க அதிகாரத்தோடு கைகளை நீட்டி கட்டளை கொடுத்து பாருங்க. அந்த வல்லமை அந்த இடத்திலே கட்டுண்டு நிற்கும். கட்டுண்டு நிற்கும் அந்த வல்லமை. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை அதிகாரத்தோடு இதை செயல்படுத்த உங்க மேல இருக்கிற அதிகாரத்தை முதல் நீங்க உணரணும். ஏதோ பாஸ்டர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் வல்லமையை சக்தியை தரார் அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை முதல் நீங்க ரியலைஸ் பண்ணணும். என் வாழ்க்கையில போராடுகிற வல்லமையை கட்டி ஜெயமெடுக்கிற அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் கட்டுகிற அதிகாரம், மறுபக்கம் கட்ட அவிழ்க்கிற அதிகாரம். உன் வாழ்க்கையில சாத்தான் சில காரியங்களை கட்டி வச்சிருக்கிறான். ஒருவேளை உன் சரீர சுகத்தை கட்டி வச்சிருக்கிறான், உன் நிம்மதியான வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கிறான், உன் சமாதானத்தின் வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கிறான், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருக்கிற ஒரு மனப்பாட்டை கட்டி வச்சிருக்கிறான், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் வராதபடி பிள்ளைய தனியா பிசாசு கட்டி வச்சிருப்பான். அல்லேலூயா. அந்த லேகியோன் என்கிற பிசாசு பிடித்தவனை பிசாசு கட்டி அவனை குடும்பத்தோடு வைக்கல, அவனை காட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு, அவனை சுடுகாட்டுக்கு கொண்டு வந்துடுச்சு. அவன் கல்லறையில நின்று அழுது கொண்டு இருக்கிறான், மலையில நின்று அழுது கொண்டு இருக்கிறான், வனாந்திரத்தில் நின்று அழுது கொண்டு இருக்கிறான். பிணங்களோடு படுத்து தூங்குறவனா பிசாசு குடும்பத்திலிருந்து அவனை பிள்ளைகள் மனைவி கிட்ட இருந்து அவனை பிடிச்சு தனியா கொண்டு வந்து கட்டி சிறைப்பிடித்து வைத்திருக்கு. அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் இந்த கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டு இருக்குது, சில பொருளாதாரங்கள் கட்டப்பட்டு இருக்குது, சில பண ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்டு இருக்குது, அல்லது உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய சில நற்காரியங்கள் கட்டப்பட்டு இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தினால என்னுடைய ஆசீர்வாதங்களை கட்டி இருக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க சரீரத்தின் மேல கைய வச்சு நான் என் சரீரத்துக்கு சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, இயேசு ஒரு செவிரனுடைய காதுகளுக்குள்ள கரங்களை வச்சு எப்பத்தா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? திறக்கப்படுவாயாக. அதே அதிகாரத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளோட தலைமையில கைய வச்சு, உங்க மனைவி தலைமையில கைய வைத்து, உங்க கணவர் மேல கைய வைத்து எப்பத்தான்னு சொல்லி பாருங்க. இவருக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக சொல்லி பாருங்க. அந்த நபர் மேல தேவ வல்லமை, தேவ கிருபை கடந்து வரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு புரியுது இது வைக்க நான் பேசினேன்? எப்படி பலவானை நாம் கட்டுவது? எதை செஞ்சா பலவானை நாம் கட்ட முடியும்? நல்லா கேளுங்க. பலவான கட்டினா உங்க வீட்டில் இருக்கிற சாத்தானுடைய அதிகாரத்தை முதல் நீங்க உடைக்க. பலவான கட்டினா சாதாரணமா கட்ட முடியாது. முதல்ல அவனுக்கு என்ன பவர் இருக்குதுன்றத பார்க்கணும். அவனுக்கு என்ன பவர் இருக்குது? என் வாழ்க்கையில போராடுகிற சாத்தான் என்னை எதை வச்சு என் வாழ்க்கையில போராடுறான்? அவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்க வாழ்க்கையில சில பவர் இருக்குது, சில வல்லமை இருக்குது. அதை வச்சுதான் அவன் போராடிக்கிட்டே இருப்பான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சில அதிகாரம். எப்படி அந்த அதிகாரம் உங்க வாழ்க்கையில வந்தது? சில பாவத்தினால சில அதிகாரங்கள் சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு பாவம் இருக்குது, அல்லது ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில சில பாவம் இருக்குதுன்னா, இப்ப பிசாசுக்கு அந்த நபருக்குள்ள வந்து நுழைஞ்சு அவனை கட்ட அந்த பிசாசுக்கு அதிகாரம் கிடைக்கும். அப்ப நீ முதல்ல உடைக்க வேண்டியது என்ன? உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் அதிகாரத்தை முதல்ல உடைக்கணும். பிசாசு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்ப சரியா உனக்குள்ள வந்து சிங்காசனம் போட்டு உட்காரலாம். எடுத்த உடனே ஒரு பிசாசு யாரையும் பிடிக்காது. ஆனா அவன் எப்ப தப்பு செய்யறான், எப்ப அவன் பாவம் செய்யறான், எப்ப அவன் அக்கிரமம் செய்யறான், எப்ப அவன் தேவனை மறுக்க போறான், எப்ப அவன் சாட்சியை இழக்க போறான், எப்ப அவன் ரட்சிப்பை இழக்க போறான், எப்ப இவன் கிறிஸ்துவை மறுதலிக்க போறான், எப்ப அவன் கிறிஸ்துவை விட்டு வெளியேற போறான், எப்ப இவனுக்குள்ள ஜெபம் குறையும், எப்ப இவனுக்குள்ள உபவாசம் குறையும், எப்ப இவனுக்குள்ள வேத வாசிப்பு குறையும், எப்ப இவன் சபைக்கு தாமதமா. பிசாசுகள் சில நாட்கள் அவன் அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூதாஸ் காரியத்தை பிசாசுகள் 3.5 ஆண்டுகள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தது. அவன் கூடவே தான் இருக்கிறான். அது வரைக்கும் அவனை தூண்டி அவனை என்ன செய்ய வச்சது? காணிக்க பையில போடுற பணத்தெல்லாம் அவன் திருடனா இருந்தான். 3.5 வருஷம் அவன் திருடனா தான் இருந்தான். ஆண்டவர் எப்பயாவது அவனை பார்த்து, ஏய் திருட்டு பயல, உன்னை இவ்வளவு நாள் கூட வச்சிருந்தேன், ஏன் பணத்தையே திருடுறியா, காணிக்க கொடுக்கிற பணத்தையே திருடுறியான்னு ஆண்டவர் ஒரு வார்த்தை அவனை கேட்கல பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன்
என்னும் அசுத்தமா இருக்கட்டும், அவனவனுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை தேவன் கொண்டு வருவார். சில பேர் என்கிட்ட சொல்லுவது உண்டு, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் அந்த நபரெல்லாம் நீங்க ஊழியத்துல ஒண்ணுமே கேட்கவே மாட்டீங்க, ஏன் அவங்களெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்லவே மாட்டீங்க? நான் சொல்லுவேன், இந்த எக்ஸாம்பிள தான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து கூட ஒரு திருடன் இருந்தான். ஆண்டவர் அவனை ஏதாவது கேட்டாரா? ஆண்டவர் அவனை அந்த அந்த ஊழியத்தை பிடிங்கிட்டு போடா திருட்டு பையலன்னு துரத்தி விட்டாரா? இல்ல, ஆண்டவர் பொறுமையா இருந்தார். நீ பண்றத பண்ணுப்பா, நீ பண்றத பண்ணு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நீ செய்யறத செய், உனக்கான தண்டனை அது சீக்கிரத்தில் வர. கர்த்தர் பொறுமையா இருந்தார். ஹல்லேலூயா. ஆம், அப்போ சில காரியங்கள் ஊழியத்தில் என்னால பேச முடியாது, கர்த்தரே சில காரியங்களை நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லி சில காரியங்களை நான் ரொம்ப பொறுமையா அப்படி ஹேண்டில் பண்ணுவது உண்டு. நல்லா கேளுங்க, சாத்தான் அந்த யூதாஸ் காரியத்தை 3.5 வருஷம் பார்த்துக்கிட்டே இருந்தான், எப்போ இவனுக்குள்ள நுழையலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவன் இருதயத்தை தூண்டி 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 பண ஆசைக்கு நேரா தூண்டி அவனை தவறான முறையில பணத்தை அவன் எடுக்க ஆரம்பிச்சான். தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களை பணத்தை எடுக்க ஆரம்பிச்சான். சிஸ்டர் பிரதர், சில பணம் உங்கள் வாழ்க்கையில வருது, சில லஞ்ச பணத்துக்கு நீங்க துணை நிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில சாபங்கள் நுழையும். சில யாரோ வாங்குகிற லஞ்ச பணத்துக்கு நீங்க ஒரு கையெழுத்து போடுறீங்க, அல்லது அந்த லஞ்ச பணம் ஒருவனை போய் சேர நீங்க உதவி செய்றீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு சில பிசாசின் வல்லமைகள் கடந்து வரும், சில சாபங்கள் கடந்து வரும். அது உடனே உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது, அது அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ இவனுக்குள்ள சரியா போய் உட்கார்ந்து சிங்காசனம் போடலாம். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்போ பைபிள் சொல்லுது, பிசாசு சாத்தான் யூதாசுக்குள்ள நுழைஞ்சான். எப்போ நுழைஞ்சான்? சரியான டைம் பார்த்து நுழைஞ்சான். எடுத்து வாசிங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். சாத்தான் அவனை நோக்கி என்ன, ஆண்டவர் அவனை நோக்கி சொல்ற, நீ செய்கிறதை சீக்கிரமா செய்ப்பா. ஏன்னா இப்ப யார் உள்ள புகுந்துட்டா? பிசாசு புகுந்துட்டான். இதுவரைக்கும் வெளியே இருந்து தூண்டிக்கிட்டே இருந்தான். பிசாசு உடனே உள்ள வராது, உன்னை முதல்ல சில காரியங்கள் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் மனசை. தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் செய்ய பிசாசு மனசை அப்படி எழுப்பிக்கிட்டே இருப்பான், ஏவிக்கிட்டே இருப்பான். நீங்க அந்த ஏவுதலுக்கு இணங்கி நீங்க செய்யும் போது அந்த ஏவுதலை உடனே கடிந்து கொள்ளாத, அந்த காரியத்தை உடனே கடிந்து கொண்டு ஒரு உபவாசம் போட்டு உங்களை சரி செய்து கொள்ளாத, நீங்க சாத்தானுடைய ஏவுதலுக்கு ஏற்ப, அவன் உங்கள் வாழ்க்கையில வீசுகிற அந்த காற்றுக்கு ஏற்ப நீங்க பறக்க ஆரம்பிக்கும் போது இப்ப பிசாசு என்ன செய்வான்? உங்களுக்குள் புகுந்து உங்களுக்குள்ள வந்துடுவான். அவனுடைய முடிவு என்னாச்சு? யூதாசுடைய முடிவு என்னாச்சு? நாண்டு கொண்டு செத்தான், தூக்கு மாட்டிட்டு செத்தான். பைபிள் சொல்லுது அவன் வயிறு வெடிச்சு செத்தான்னு கூட சொல்லு. அப்ப எந்த அளவுக்கு மோசமா அவன் செத்திருக்கிறான் பாருங்க. அவன் வயிறு வெடிச்சு அவன் தூக்கல தொங்கிட்டான். டிஜே தினகரன் ஐயா அவருடைய புத்தகத்துல எழுதி இருக்கிறார், ஒரு முறை அவர் நரகத்துக்கு, ஆண்டவர் அவருடைய ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகும்போது அங்க ஒரு ஸ்பெஷல் செல் ஒன்று இருக்குதா. அந்த ஸ்பெஷல் செல்லுல ஒருவனுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருந்ததாம், ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. அப்போ டிஜே தினகரன் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே அந்த குரல் யாருடைய குரல்? குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்ற ஒரு குரல் அந்த இருட்டு அறையிலிருந்து துணித்து கொண்டே இருக்கிறது, யாருடைய குரல்? அப்ப ஆண்டவர் சொன்னாரா, அதுதான் என்னுடைய சீஷனின் ஒருவனாகிய யூதாஸின் குரல். அவனை இந்த செல்ல தான் நான் வச்சிருக்கிறேன். அவன் அந்த குற்ற உணர்வு தாங்க முடியாத அவன் இரவும் பகலும் அலறிக்கொண்டே இருக்கிறான். ஐயோ நான் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அதை சொல்லிட்டு ஆண்டவர் கண்ணீரோடு அழுதாராம். அவனும் என் சீஷர்கள 12 பேரா ஒருத்தன். அவனுக்கும் ஒரு அபிஷேகத்தை வச்சிருந்தேன், அவனுக்கும் ஒரு தேசத்தை வச்சிருந்தேன், அவனுக்கும் ஒரு ஊழியத்தை வச்சிருந்தேன். ஐயோ ஆனா அவன் பண விஷயத்துல விழுந்து, அவன் தவறாய் சம்பாதித்து திருடி தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை கடைசியில பரலோகத்தையே எழுந்து நரகத்துல குற்ற மனசாட்சியோடு பல ஆண்டுகளாக அவன் 2000 ஆண்டுகளாக அவன் கதறிக்கொண்டே இருக்கிறான். குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர் பிரதர், எச்சரிக்கை. உன் வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுத்த அந்த பாவத்தின் அதிகாரத்தை முதல்ல ஓட்ட. எந்த இடத்துல சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்த, எந்த பாவத்தை வச்சு பிசாசு உனக்குள்ள வந்தான், முதல்ல அந்த அதிகாரத்தை உன் வாழ்க்கையில உடைச்ச சாத்தான் தானா வெளியே ஓடி போயிடுவான். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க.
நல்லா கேளுங்க. சகரியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சகரியா 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகிய, டக்குன்னு டிஸ்பிளேல போடுங்க. நீங்க பைபிள் எடுக்க முடியலன்னா டக்கு நீங்க டிஸ்பிளேல பாருங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நின்றான். சாத்தானும் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். நல்லா கேளுங்க. இப்போ பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை ஆண்டவர் சகரியாவுக்கு காண்பிக்கிறார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நின்றான். இங்க இருக்கிற கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லும் போது அது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக யார் நிற்கிறா? பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நிற்கிறான். இப்போ யோசுவாவுக்கு பக்கத்துல யார் நிற்கிறா? யார் நிற்கிறா? யார் நிற்கிறா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. சாத்தான் நிற்கிறான். இந்த காரியம் எங்க நடக்குது? இப்போ இந்த காரியம் எங்க நடக்குது? எங்க நடக்குதுன்னா பரலோகத்துல நடக்குது. நீங்க கேட்கலாம், பாப்பா பரலோகத்துக்கு பிசாசுகள் போக முடியுமா பாஸ்டர்? போக முடியும், போக முடியும். பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா பரலோகத்துல ஒரு இடம் உண்டு. அதுதான் தேவனுடைய கோர்ட். தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு இடம் உண்டு. தி கோர்ட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் சில காரியங்களை விசாரிக்கிற ஒரு நீதிமன்றம் உண்டு. இந்த நீதிமன்றத்துக்கு சாத்தானுக்கு அதிகாரத்தை கர்த்தர் இதுவரைக்கும் கொடுத்து வச்சிருக்கிறார். யோபு 1வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சாத்தான் எங்க போய் நிக்கிறான்? பூமி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எங்க போய் நிக்கிறான்? தேவ சன்னிதானத்துல போய் நிற்கிறான். அப்ப தேவ சன்னிதானத்துல சாத்தான் நிக்க முடியுமா? அங்க நின்றான். அதுதான் தேவனுடைய கோர்ட், தேவனுடைய நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்துல தான் தேவன் என்ன பண்ணுவாரு? வழக்குகளை விசாரிப்பார். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சகரியா சொல்லப்படுறது என்பது பரலோகத்தில் ஒரு பகுதி. அந்த கோர்ட்டுக்கு மட்டும் சாத்தானுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்? அவனுக்கு ஏதாவது இருந்தா அந்த கோர்ட்டில் வந்து சாத்தான் அங்க தீர்ப்பு சொல்லுவான். அந்த இடத்துல சாத்தான் என்ன பண்ணுவான்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வந்து பேசுவான். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இதுவரைக்கும் சாத்தானுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ அந்த பரலோக கோர்ட்டில் ஆண்டவருக்கு முன்பதாக யோசுவா நிக்கிறாரு. யோசுவாவுக்கு தீங்கு செய்ய சாத்தான் பக்கத்தில் நிக்கிறான். அவன் ஒரு குற்றவாளி கூண்டல் நிக்கிறான். பிசாசு சாட்சி கூண்டல் நிக்கிறான். என்ன சொல்ல நிக்கிறான்? இவனை நியாயம் தீர்க்க அவன் பிசாசங்க நிக்கிறான். இவன் மேல குற்றம் சொல்ல பிசாசங்க நிக்கிறான். நல்லா கேளுங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை சும்மா பிளஸ் பண்ண மாட்டார். உன்னை ஆண்டவர் பிளஸ் பண்றதுக்கு முன்னாடி சாத்தானை கொண்டு வந்து நிறுத்துவார். நிறுத்தி இப்ப அந்த சாத்தான் சொல்லும், ஆண்டவரே இவங்களையா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க? இவன் ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் சபைக்கு எத்தனை மணிக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுடைய பரிசுத்தத்தின் நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இவன் சம்பாதிக்கிற வருமானத்தில் உமக்கு தசமபாகம் கொடுக்கறானா இல்லையான்னு உமக்கு தெரியுமா? இவன் இந்த பூமியில சுத்தமான வாழ்க்கை வாழ்றானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? இவனையா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க? இவனை நீங்க ஆசீர்வதிச்சா என்னையா ஆண்டவரே நீங்க நரகத்துக்கு தள்ளினீங்க? சாத்தான் இப்ப அந்த இடத்துல முறையிடுவான், தீமை செய்ய நிற்பான். ஏன்? உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்தை பிசாசு பார்த்துட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து பிசாசு முறையிடுது. இங்க அப்படிதான் முறையிட்டு கொண்டிருக்குது. தீங்கு செய்யும்படி சாத்தான் யோசுவாவின் பக்கத்துல நின்று, ஏன் ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீங்க? இவங்களால நீங்க பிளஸ் பண்ண கூடாது, இவங்க சரி கிடையாது. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க கரை இருக்குது, பாருங்க பாவ கரை இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? சாத்தானுக்கு முன்பதாக உங்க ஆவிக்குரிய வஸ்திரம் எப்படி இருக்குது? சாத்தானுக்கு முன்பதாக உங்க நீதியின் வாழ்க்கை எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்தில் போய் நின்ற உடனே மார்க் 1ல சொல்லுது, அங்க பிசாசு பிடித்திருந்த ஒருவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? ஐயோ நீர் பரிசுத்தர். அப்போ முதல்ல பிசாசு இயேசுவினுடைய வாழ்க்கையில எதை பார்த்தது? தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்தது. அப்ப ஆண்டவருக்கு முன்பதாக பிசாசு உன் வாழ்க்கையில எதை பார்க்கும்? நீ எப்படி பரிசுத்தமா இருக்கிற, நீ எவ்வளவு தூய்மையா இருக்கிற, நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு வைராக்கியமா இருக்கிற, உன் விசுவாசம் எப்படி இருக்குது, உன்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, உன்னுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பிசாசு மானிட்டர் பண்ணி ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நின்னு சொல்லலாம், ஏன் ஆண்டவரே இந்த நபரை போய் நீங்க பிளஸ் பண்ண போறீங்க? இவனையா நீங்க சுகமாக்க போறீங்க? இவன் கேடு கட்டவன், நீங்க சுகமாக்குனால இவன் உங்களுக்கு நன்றியா இருக்க மாட்டான். பிசாசு அப்படி சொல்லும் ஆண்டவருக்கு முன்பதாக. ஏன்? ஆண்டவர் உங்களை தொடர்ந்து காப்பாற்ற கூடாதபடி பிசாசு முறையிடும் உங்களுக்கு விரோதமா. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறார்.
அதே வசனத்துக்கு கீழே நீங்க வாசிச்சு பாருங்க. 4வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். இவன் ஆண்டவருக்கு முன்பதாக நிக்கிறவன் மேல எப்படிப்பட்ட வஸ்திரம் இருக்குது? சிஸ்டர் பிரதர், உங்க வஸ்திரம் எப்படி இருக்குது? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிற நீங்க சொல்ல முடியுமா, பிரதர் என் வஸ்திரம் பரிசுத்தமா இருக்குது, ஆண்டவரை நான் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், என் வஸ்திரம் தூய்மையா இருக்குது. மார்க் 17வது அதிகாரத்துல ஆண்டவர் தன்னை மறுரூபமாக்கி காட்டும் போது அப்படி வஸ்திரம் வெண்மையாய் மாறியது. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வஸ்திரம் எப்படி இருக்குது? அத கரை இல்லாம நீங்க பரிசுத்தமா வச்சிருக்கீங்களா? தூய்மையா வச்சிருக்கீங்களா? தேவனுக்கு ஏற்ற ஒரு வஸ்திரம் உண்டா? வெளிப்படுத்தின 7வது அதிகாரத்துல அங்க ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவர்களுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தோய்த்து வெளுக்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார்கள். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் அன்றாட நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் உன்னை தோய்த்து உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் பரிசுத்தமா வாழுறியா? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, எப்படி இருக்கீங்க பிரதர்? சுத்தமா இருக்கீங்களா? உங்க ஜீவியம் எப்படி இருக்குது? கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்குது? ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது? உங்க ஆத்துமா எப்படி இருக்குது? உங்க சிந்தை எப்படி இருக்குது? உங்க வாய் எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்குதா? அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கீங்களா இல்ல கரை இல்லாத நீதியின் வஸ்திரத்தை அணிந்திருக்கீங்களா? அழுக்கு வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை விட்டு போகாது. நீங்க எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, நீங்க என்ன ஏழைகளுக்கு உதவி செய்தா இருந்தாலும் சரி, நீங்க அழுக்கு வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்க கூடயே தான் வருவான். நீங்க பரலோகத்துல போய் நின்னாலும் உங்க கூடயே தான் இருப்பான், இயேசுவுக்கு முன்னால நின்னாலும் உங்க கூடயே தான் இருப்பான், ஆலயத்துக்கு வந்தாலும் உங்க கூடவே தான் இருப்பான். அவன் உங்களை விட்டு போகவே முடியாது. ஏன்? உங்க மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரம் சாத்தானை இழுத்து வச்சிருக்குது. அல்லேலூயா. ஒரு சாக்கடைக்கு ஈய நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. அது சாக்கடை, அது தானா போய் அந்த வாசனையால ஈர்க்கப்பட்டு அது அங்கதான் போய் உட்கார். உன் மேல நாற்றம் இருக்கும் போது அந்த நாற்றத்தை தேடி ஈக்கள் வரும். உன் கையில ஒரு புண்ணு இருந்ததுன்னா என்ன உன்னை தேடி வரும்? எது தேடி வரும்? தானா ஈக்கள் தேடி வரும். ஏன்? அந்த புண்ணுல இருந்து வீசக்கூடிய துர்நாற்றம் ஈக்களை கவர்ந்து இழுக்கும். அது அப்படியே வந்து அந்த புண்கள் மேல உட்கார்ந்து அது அப்படியே அந்த புண்களை கடிச்சு அந்த ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கும். அதே போலதான் பிசாசு உன் வாழ்க்கையில பாவ கரைகள் இருக்கும் போது சாத்தான அதை இழுத்துக்கிட்டு வந்து உன் வாழ்க்கையில அது கட்டும். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சாத்தான துரத்த ஆண்டவர் செய்யற ஒரு காரியத்தை காட்டுறேன். 4வது வசனத்தை வாசிங்க. முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இதன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். அவர் தமக்கு முன்பதாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன்னை அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு அவனுக்கு ஒரு சிறந்த நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். இப்ப நீதியின் வஸ்திரம் வந்த உடனே சாத்தான் என்ன பண்ணிட்டான்? தேவ சமூகத்தை விட்டு ஓடியே போயிட்டான். உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த அழுக்க வஸ்திரத்தை எப்ப களைந்து போடுகிறாயோ அப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற பலவான் உன்னை ஆட்டி படைக்கிற சாத்தானுடைய வல்லமை, உன் சொப்பனத்துக்குள்ள அடிக்கடி வந்து உனக்கு அசுத்தமான எண்ணங்களை கொடுக்கிற வல்லமை, உன் மேல இருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரம், அந்த பாவத்தின் வஸ்திரம் உன்னை விட்டு போன உடனே அந்த சாத்தானின் வல்லமையை உன்னை விட்டு கடந்து போயிடும். நல்ல கைகளை தட்டி போற அல்லேலூயான்னு சொல். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்ப தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டான அந்த நொடிதாங்க பிசாசை யாரும் துரத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க விடுதலை கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. உன் இருதயம் தூய்மையாகட்டும். நீ இயேசுவின் ரத்தத்தால உள்ளும் புறமும் கழுவப்படுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து வந்து பாரு. முட்டி போட்டு ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க, நான் இனி பரிசுத்தமா வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி தேவ சமூகத்துல கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி பாரு. இயேசுவின் ரத்தம் உன் மேல பட்ட நொடியே அந்த பிசாசின் வல்லமும் வாழ்க்கையிலிருந்து எழுந்து அது வெளியே ஓடிடும், வெளியே போயிடும். இவனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்ட உடனே சாத்தான் போயிட்டான். அந்த சாத்தானால அவன் பக்கத்துல நிக்க முடியல. ஏன்? அவன் மேல தேவ பிரசன்னம் வந்துருச்சு. பரிசுத்தம் யார் மேல வருதோ உடனே தேவ பிரசன்னம் வந்துடும். இயேசுவின் ரத்தம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தொடுதோ அந்த இடத்துல சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. அது எந்த வல்லமையா இருந்தாலும் இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட சக்தி அவனால இருக்கட்டும், உன் வாழ்க்கை கழுவப்படும் போது சாத்தான் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க.
நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவது எது? எது? நேத்து நம்ம சொன்னோம், வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 17:17 சொல்லுது, உமது சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தப்படுத்தும், உமது வசனமே சத்தியம். அப்ப கர்த்தருடைய வசனத்தை ஏன் நீங்க வாசிக்கிறீங்க? உங்களுடைய அழுக்கு வஸ்திரங்கள் கழுவப்படதான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீங்க. இரண்டாவது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவது எது? 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயான்னு சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, அவர் தமது சொந்த ரத்தத்தினால் நமது பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமது வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். மூன்றாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவது எது? பரிசுத்த ஆவியின் வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல இறங்கும் போது அவன் வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பேரு? பரிசுத்த ஆவியானவர். மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயான்னு சொல்லுங்க. இந்த 3 காரியங்கள் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்குள்ள நடத்த முடியும். எது? கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர். இது 3 அன்றாட உங்கள் வாழ்க்கையில இருக்கும் போது உங்க வாழ்க்கையில கரைகளை பிசாசு பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கை பக்கத்துல பிசாசுகள் நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமா அவனால குற்றம் செலுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை சிறை பிடிக்க அவனால சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது, முதல்ல நான் சொன்ன உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் அதிகாரத்தை பிசாசு ஓடி போயிடும். பிசாசு ஓடி போயிடும். ரெண்டாவது, உன் வாழ்க்கையில பலவானை கட்ட, சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்ள, அல்லது உன் வாழ்க்கையில போராடுகிற ஏதோ சில உன்னால ஜெயிக்க முடியாத சில சூழ்நிலைகள், சில சக்திகளை நீ எப்படி மேற்கொள்ளுவ? எப்படி மேற்கொள்ளுவ? கூடி ஜெபிப்பதனால் நீ மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை சபை. எதற்கு தேவன் சபைக்கு நம்ம கொண்டு வரார் தெரியுமா? கூடி ஜெபிக்க தான் சபை. நம்ம சபையில கூடி ஜெபிக்கும் போது இந்த இடத்துல தேவ மகிமை எழும்புது, தேவ பிரசன்னம் எழும்புது. ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல, நீ தனித்தனியா உன் வீட்டிலேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணப்பா, நீ இது மாதிரி ஆலயத்துக்கெல்லாம் வராதன்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா தேவன் ஏன் பல இடத்திலிருந்து தேவ பிள்ளைகளை கூட்டுகிறார்? சபையில தான் தேவ மகிமை இருக்கு. சபையில தான் கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறது. ஏசாயா 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் சபையை மூடி இருந்தது. ஏன்? வியாதிப்பட்டவங்க உள்ள வருவாங்க, பலவீனப்பட்டவங்க உள்ள வருவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க உள்ள வருவாங்க. அவர்கள் அந்த வஸ்திரத்தின் தொங்கலின் நுனியையாவது பிடித்து சுகமாக்கப்பட, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வர, ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயம் முழுவதிலும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு சுகத்தை பெற, ஒரு விடுதலையை பெற, நீ கை அப்படி நீட்டா போதும், உன் கை தொடுகிற அளவுதான் அப்படியே வஸ்திர தொங்கல் இந்த இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்து நான் சுகம் பெறுகிறேன் என்று சொல்லி இந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது பிடித்து பார். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன் சொல்லி அந்த நுனிய தொட்டா சுகமாயிட்டா. அப்ப தேவனுடைய ஆலயத்துல தான் கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல தான் மகிமையின் அபிஷேகம் இருக்குது. நீ ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு அபிஷேகம் உன்னை மூட இந்த ஆலயத்துல காத்து கொண்டு இருக்கிறது. இதனால தான் தேவ பிள்ளைகள் சபைக்கு கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சில ஆவிகளை தனியா நின்று துரத்தலாம், ஆனா சில ஆவிகளை கூட்டமா நின்று தான் துரத்த முடியும். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்தலாம், ஆனா 10,000 ஆவிகள் எதிர்த்து வந்தா அவனை எத்தனை பேர் சேர்ந்து துரத்தணும்? கூட்டமா இருந்து தான் துரத்த முடியும். ஆமா, 5 பேர் சில ஆவிகளை துரத்த முடியும், ஆனா 100 பேர் சேர்ந்தா அநேக பிசாசுகளை துரத்த முடியும். அப்போ சில சக்திகளை, உன் பலத்துக்கு மிஞ்சிய சில வல்லமைகள் உண்டு. இதெல்லாம் எப்படி துரத்த முடியும்னா, பிரேயர் பார்ட்னர் உங்களுக்கு இருக்கணும், உங்களுக்கு ஜெப கூட்டாளிகள் இருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் ஒரு 3 பேரை கூடவே வச்சிருந்தார். பார்த்திருக்கீங்களா? ஜபாலய தலைவன் வீட்டுக்குள்ள போறாரு. ஏன்? ஜெபித்த அந்த மகளை குணமாக்க, அந்த மகளை மரணத்திலிருந்து எழுப்ப. அப்போ எல்லாரையும் வெளியே விட்டுட்டு 3 சீஷரை மட்டும் கூட்டிக்கிட்டு போறார். யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இயேசு கிறிஸ்து தனியா மலை மேல ஏறாரு. மார்க் 9வது அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
மறுரூப மலை என்று சொல்லப்படுகிறது. அந்த மலையில அவர் போகும்போது தனியா போல தனது ஜப கூட்டாளிகளை இயேசு தன்னோடு கூட கொண்டு போகிறார். ஏன்? தனக்கு ஒரு ஜப சப்போர்ட் பண்ண, அவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்க, அவர்கள் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துல வந்து இயேசு இங்க ஜெபிக்கிறார், அவர்கள் அங்க ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல கெத்செமனே தோட்டத்துக்கு இயேசு போகும்போது எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா 3 சீஷர்களை மட்டும் பிரிச்சு கொண்டு போய் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரு கொஞ்சம் தூரத்துல போய் ஜெபம் பண்றார். ஏன்? ஜெப கூட்டாளிகள். இயேசுவுக்கு இருந்த 3 பேர் ஜெப கூட்டாளிகள். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜெப கூட்டாளிகள்? ஷாப்பிங் பண்ண கூட்டாளிகள் உண்டு, கதை பேச கூட்டாளிகள் உண்டு, அரட்டடிக்க கூட்டாளிகள் உண்டு, ஊரு சுத்த கூட்டாளிகள் உண்டு. ஜபிக்க கூட்டாளிகள் உனக்கு உண்டா? என்ன முடிக்கிறீங்க? சில வல்லமைய ஜப கூட்டாளிகளோடு சேர்ந்து தான் முறியடிக்க முடியும். ஜபிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்கணும். ஜப நண்பர்கள் உங்களுக்கு இருந்தானா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? நீங்க விழும்போது அவன் ஜபம் உங்களை தூக்கிவிடும். நீங்க சோர்ந்து இருக்கும் போது அவன் உங்களுக்காக ஜபம் பண்ணனா, அவன் வீட்டில இருந்து ஜபம் பண்ணனா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு அடிக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜப ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு பிசாசின் வல்லமையை தொடவே முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே உங்களுக்குள்ள இறங்கி வந்து உங்களை தூக்கி நிறுத்தும். ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம்? இந்த ஆலயத்துல எவ்வளோ பேர், சில பேர் உற்சாகத்தோடு வருவாங்க, சில பேர் சோர்ந்து போய் வருவாங்க, சில பேர் வியாதியில வருவாங்க, சில பேர் கடமைக்காக வருவாங்க, சில பேர் நம்பிக்கையெல்லாம் எழுந்து வருவாங்க, சில பேர் ரட்சிப்பெல்லாம் எழுந்து வருவாங்க, சில பேர் பாவ கட்டுல வருவாங்க. பலவிதமான பிரச்சனைகள்ல வரக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஆனா இந்த இடத்துல கால் வச்ச பிறகு இந்த இடத்துல தெய்வீக வல்லம் அவர்கள் மேல பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அவர்கள் வெளியே போகும்போது ஒரே அபிஷேகத்தால நிரம்பி வெளியே போகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்தார். ஆனா அவருக்கு நிறைய பணம் இருக்கிறதுனால அவரு சபைக்கு ஒரு நாள் போவாரு, சில நாட்கள் போக மாட்டாரு. திடீர்னு ஒரு நாள் குடும்பமா போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் குடும்பமே அங்க இருக்காது. இந்த ஊழியக்காரர் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா இவ்வளோ நம்ம சத்தியத்தை சொல்றோம், ஆனா இந்த குடும்பம் ஏதோ சபைக்கு சரியா வரமாட்டேங்குது. ஒரு நாள் ஆராதனையில வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த குடும்பம் இன்றைக்கு வரல. சரி என்ன செய்யலாம்? பைக்கை எடுத்தார், அந்த வீட்டை தேடி போனார். ஒரு மாலை வேலை அந்த வீட்டை தேடி போனார். பெரிய கேட்டு, பெரிய கோடீஸ்வரங்க அவங்க. அந்த கேட்டை திறந்தார். அப்படியே மடமட மடமட மட நடந்து அந்த வீட்டுக்குள்ள போனார். அவங்க கார்டன்ல உட்கார்ந்து நல்லா அந்த பான் ஃபயர்னு சொல்லி அந்த கட்டையெல்லாம் அடிக்க வச்சு அதை நெருப்பு மூட்டி அப்படி சுத்தி உட்கார்ந்து எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஊழியக்காரர் போனாரு, மடமட மடமடன்னு போனாரு. அவரும் இவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட்னு சொல்லல, இவங்களும் அவரை பார்த்து வாங்க பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லல. அவர் அப்படியே அந்த விறகு கட்டையை நோக்கியே போனார். ஒரு விறகு எடுத்தார். ஒருவேளை அங்க நானா இருந்தா எல்லா தலையில நெருப்பை கொளுத்தி இங்கே சாவுங்கடான்னு சொல்லி கொண்டு இருப்பேன். ஆனா அவரு நல்ல ஊழியக்காரர். அவர் என்ன பண்ணாரு? அந்த விறகை எடுத்தாரு, தனித்து கொண்டு வந்து அந்த விறகை வச்சார். விறகை வச்சுட்டு அவர் அப்படியே கையை கட்டிட்டு அந்த விறகையே பார்க்கிறார். எல்லாம் மொத்தமா எரிந்து கொண்டிருந்த விறகு, அது ஒரு விறகை பிடுங்கி தனியா வச்சுட்டார். அந்த விறகு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது, இந்த விறகு இங்க எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா அந்த விறகு போக 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 நேரமாக ஆக அதனுடைய அக்கினி குறைந்து 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 கடைசியில கொஞ்ச நேரத்துல, ஒரு 1/4 மணி நேரத்துல அந்த விறகினுடைய நெருப்பு குறைஞ்சு புகையா எழும்பி கடைசியில புகையும் அணைந்து போய் அந்த விறகு எரியாமல் அப்படியே பாதியிலே இருந்தது, அறவைக்கடாவே இருந்தது. ஆனா மற்ற பக்கம் இங்க இருக்கிற விறகுகளை பார்த்தார். இந்த விறகுகள் ஒன்றோடு ஒன்று அனல் மூட்டி, ஒன்றோடு ஒன்று உற்சாகப்படுத்தி, ஒரு விறகினுடைய அக்கினி குறையும் போது பக்கத்து விறகு சொல்லுது, என்ன டல் ஆயிட்ட, இந்த நான் கொஞ்சம் நெருப்பத்தரம் வாங்கிக்கோன்னு சொல்லி இந்த விறகு தன்னுடைய அக்கினியை பகிர்ந்து கொடுக்க, அந்த விறகு அந்த அக்கினியை கப்புன்னு பிடிச்சு எரிஞ்சு பக்கத்துல சோர்ந்து போய் இருக்கிற மற்றொரு விறகுக்கு கொடுத்து, இப்படி அந்த கூட்டமான விறகுகள் தன்னுடைய அக்கினியை ஒன்றை ஒன்று பகிர்ந்து கொண்டு, தனது அனலை ஒன்றை ஒன்று பகிர்ந்து கொண்டு அப்படியே முற்றிலுமாய் ஜுவாலித்து எரிந்து சாம்பலானது. இந்த விசுவாசிங்க அப்படியே பார்க்கிறாங்க. பாஸ்டர் ஒரு வார்த்தை பேசல, அவர் அந்த அணைந்து போன வெறுகையும் பார்த்தார். இந்த இடத்துல கூட்டமாக ஜுவாலித்து ஒன்றை ஒன்று சப்போர்ட் பண்ணி ஒன்றை ஒன்று அனல் மூட்டி கொண்டிருக்கிற அந்த ஒரு மனதோடு எரிந்து கொண்டிருக்கிற அந்த விறகுகளை பார்த்தார். ஒரு வார்த்தையும் சொல்லல, வீட்டுக்கு போயிட்டார். அப்பதான் அந்த
ஐஸ்வர்யவானாகிய அந்த குடும்பத்துக்கு புத்தி வந்தது. ஓஹோ, நம்ம ஆலயத்துக்கு போகாத தனியா இருந்தா நமது ஆவிக்குரிய ஜீவன் இப்படி போயிடும், நமது உயிர் இப்படி போயிடும், நமக்குள்ள இருக்கிற தெய்வீக அனல் இப்படி போயிடும், நமக்குள்ள இருக்கிற தேவ பக்தி இப்படி அணைஞ்சு போயிடும். ஆனா நம்ம சபையோடு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு அனல் இருக்கிறது. சோர்ந்து போய் வருகிற ஒரு நபர் அந்த பக்கத்துல இருக்கிற அம்மா நல்ல ஆவில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? பக்கத்துல சோர்ந்து போய் இருக்கிற அந்த அம்மா மேல இந்த அபிஷேகம் இறங்கும். அந்த அம்மா கொஞ்ச நேரத்துல கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கும் போது பின் பக்கத்துல வியாதியில இருக்கிற ஒரு சகோதரி மேல அந்த அபிஷேகம் அப்படியே அவங்களுடைய உடம்புல பாயும். இப்படி சபைக்குள்ள அந்த அக்கினி ஒருவரை அப்படியே பற்றி 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 அது ஒரு எரிகிற சபையாக காணப்படும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ சில சக்திகளை எப்படி முறியடிக்க முடியும்? நீ கூடி ஜெபிக்கும் போது அங்கிருந்து வெளிப்படுகிற வல்லமை, அங்கிருந்து வெளிப்படுகிற அக்கினி. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தீக்குச்ச கொளுத்தினா அதனுடைய நெருப்பு கம்மி. ஆனா 10 தீக்குச்ச வெளுத்து கொளுத்தி பாருங்க, அதனுடைய நெருப்பு பயங்கரம், அதனுடைய சக்தி பயங்கரம். அதே போலதான் உங்களுடைய கூட்டாளியோடு ஜெபிக்கிற சில கூட்டாளிகளோடு நீங்க இணைந்து, சிஸ்டர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா, என்னுடைய பலவீனங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்காக நாங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காக, குறிப்பிட்ட அந்த குடும்பத்துக்காக சேர்ந்து நீங்க ஜெபித்து பாருங்களேன், தெய்வீக வல்லமை வெளிப்படும். ஒரு 5 பேர் சேர்ந்து ஜெபிக்க 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 அந்த குடும்பத்தில் இருக்கிற சகல கட்டுகள், மந்திரங்கள், சாபங்கள் எரிந்து நிர்மூலமாகும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. இன்றையிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கிற கூட்டாளிகளை தாங்க, அக்கினியா அபிஷேகத்தோடு இருக்கிற கூட்டாளிகளை தாங்க. கதை பேசுகிற கூட்டாளிகள் வேணாம், நாட்டு நடப்புகளை பேசுகிற கூட்டாளிகள் வேணாம், ஊர் சுத்துகிற கூட்டாளிகள் வேணாம், சும்மா சபைக்கு ஷோ காட்ட வருகிற கூட்டாளிகள் வேணாம், ஜெபிக்கிற பாரம் நிறைந்த கூட்டாளிகள் எனக்கு தாங்கன்னு சொல்லி இன்றையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் உங்களை தேடி அனுப்புவார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க, அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க. சில பிசாசின் சக்திகளை அழிக்க 2 பேர் இணையணும் ஜெபத்துல. 2 பேருடைய அபிஷேகம் இணையணும், 2 பேருடைய ஆவிக்குரிய சக்தி இணையணும். சிம்சோன் என்ன பண்றான்? பெலிஸ்தருடைய வேளாண்மையை அழிக்க, பெலிஸ்தருடைய அவருடைய கைகளின் வல்லமையை அழிக்க, அவருடைய பிரயாசங்களை அழிக்க, அவர்களுக்கு பலன் தருகிற தானியங்களை அழிக்க சிம்சோன் என்ன பண்றான்? நரிகளை பிடிக்கிறான். நரிகளை பிடிச்சு ஒரு நரியின் வால்ல நெருப்ப கட்டல, பைபிள் சொல்லுது 2 நரியா இணைத்து அந்த நரியின் வாளில விறக கட்டி நெருப்ப மூட்டி விட்டுறான். சிம்சோனுக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு வெளிப்பாடு, ஒரு நரியை கட்டி அவிழ்த்து விட்டா அது பெரிசருடைய வேளாண்மையா அது சரியா எரிக்காது, அது எங்கேயாவது ஓடி போய் காட்டுல ஓடி போய் ஒளிஞ்சிடும். ஆனா 2 நரியை விட்டா அந்த 2 நரிகள் ஒன்னா ஓட முடியாது, ஒன்னு இப்படி இருக்கும் ஒன்னு அப்படி இருக்கும். அப்போ அந்த பெலிஸ்தருடைய வேளாண்மையெல்லாம் அழிய இந்த 2 நரிகள் இணைந்தா தான் அந்த நெருப்பு அந்த வேளாண்மையில பற்ற முடியும். அல்லேலூயா. 2 நரிகளை கட்டி விட்டான். பைபிள் சொல்லுது பெலிஸ்தருடைய வேளாண்மைகள், வயல்வெளிகள் சகலமும் எரிந்த நாசமானது, எரிந்த நாசமானது. சிஸ்டர் பிரதர், இயேசு கிறிஸ்துவ இதை தான் செய்கிறார். லூக்கா 10வது அதிகாரத்துல 70 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த 70 பேரை தனித்தனியா அனுப்பல, தனித்தனியா அனுப்பல, நீ சிங்களா போப்பா அப்படின்னு தனித்தனியா அனுப்பல. கிறிஸ்துவ ஊழியம் என்பதே ஜோடி போட்டு செய்யணும் ஊழியம். சிங்களான ஊழியம் செய்யறவங்க எல்லாருமே விழுந்து போயிட்டாங்க பாருங்க. சிங்களா நிக்கிற ஆள் பாருங்க, சாட்சியை இழந்து கெடுத்துட்டு அப்படிதான் வாழறான். ஜோடி போட்டு செய்யணும் ஊழியம் என்பது. ஊழியம் என்பது இணைஞ்சு செய்யணும், கூட்டமா செய்யணும். நான் எங்க போனாலும் எங்க டீமோடு தான் நான் போவேன். குறைஞ்சது ஒரு 5 பேரை கூட்டிக்கிட்டு தான் நான் எங்க போனாலும் போவோம். ஏன் அப்படி செய்யும் போது அந்த இடத்துல தெய்வீக வல்லமை வெளிப்படுவதை பார்க்க முடியுது. அப்படி செய்யும் போது சில காரியங்களுக்கு தப்புவதை பார்க்க முடியுது. சில அந்தகார சக்திகள் எங்களை தாக்க வரும்போது எங்க ஆட்கள் எல்லாம் ஜெபிக்கும் போது அந்த வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுது. ஒருத்தருக்கு ஒருவர் நாங்கள் மாறி மாறி ஜெபிக்கும் போது, சப்போர்ட் பண்ணும் போது அந்த அந்தகார சக்திகள் எல்லாம் உடைவதை பார்க்க முடியுது. அதனால ஊழியத்துல சக்சஸா பார்க்க முடியுது. அல்லேலூயா. நீங்க ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தா நான் சொல்றேன், நல்ல கூட்டாளிகளோடு இணைந்து ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. உங்க அபிஷேகத்தோடு மேட்ச் ஆகிற சில நபர்களோடு இணைந்து கைகோத்து ஊழியம் செய்யுங்க, சபையோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க. அப்பதான் பிசாசின் வல்லமைய மிகப்பெரிய அளவுல நம்மால பாதிக்க முடியும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பும் போது 2 பேரா அனுப்புறார்.
ரெண்டு பேர் அனுப்புறார். என்ன அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுப்பா, போய் வியாதிகளை சுகமாக்கு, என் நாமத்தால பிசாசுகளை துரத்து. அந்த ரெண்டு பேரும் போய் ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டு இயேசு கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தை சொன்னா பேயெல்லாம் அப்படியே கீழ்ப்படிது, கையை கட்டுனா கட்டுது, உட்காரனா உட்காருது, ஓடுனா ஓடுது. எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் இதை பார்க்கும் போது சொல்றாரு, சரி வெரி குட், நல்லா ஊழியம் செஞ்சீங்க. ஏன்னா நீங்க ஊழியம் ரெண்டு பேரா ஊழியம் செய்யும் போது வான மண்டலத்துல என்ன நடந்தது தெரியுமா? வான மண்டலத்திலிருந்து பிசாசு மின்னலை போல விழுவதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு பிள்ளைகள் ஒருமனப்படும் போது வான மண்டலத்தின் வல்லமைகள் விழுகிறது. வான மண்டலத்தின் ஆகாய மண்டலத்தின் வல்லமைகள், தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அதிபதிகள் ரெண்டு பேர் இணைந்து ஊழியம் செஞ்சாலே அவன் விழுந்து போகிறான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை கொடுக்கும் போது அதே அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்களோடு இணையுங்க, தரிசனம் பெற்ற தேவ மனிதர்களோடு இணைங்க, ஜப கூட்டாளிகளோடு இணைங்க, நல்ல ஜபிக்கிற சில மனிதர்களோடு இணைந்து முழங்கால் படியிட்டு உபவாசித்து அவர்களோடு கூட வேத வசனங்களை தியானித்து அப்படி நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பலவானின் வல்லமையை நிர்மூலமாக்க முடியும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்ல கைகளை நல்லா தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க. மூன்றாவது நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். மூன்றாவது பலவானை எப்படி மேற்கொள்வது? முதல்ல நான் சொன்னேன், உனக்கு இருக்கிற பாவத்தின் அதிகாரத்தை போட்ட. ரெண்டாவது என்ன சொன்னேன்? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். நாங்க தான் தூங்கிட்டு இருந்தோமே பாஸ்டர், எங்களை தட்டி எழுப்பினா எப்படி பாஸ்டர் தெரியும்? சொல்லுங்க, யாரை கட்டணும்னு சொன்னேன்? பலவானை முந்தி கட்டுவது என்பது தான் செய்தியினுடைய தலைப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? பாவத்தின் அதிகாரத்தை ஒட. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஜப கூட்டாளிகள் இருந்தா தான் பலவானை கட்ட முடியும். மூன்றாவது உன் மேல இருக்கிற தரிசனத்தையும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் வாயினால அறிக்கை செய். வாயினால அறிக்கை செய். நீங்க யார் என்பதை பிசாசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? பிரதர், நான் செத்து போயிடுவோம் போல பிரதர், நான் அப்படி ஆயிடுவேன் பிரதர், நான் இப்படி ஆயிடுவேன் பிரதர், எல்லாம் முடிஞ்சிடும் போல பிரதர், அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டு படுத்தா நாளைக்கு அப்பிட்டு பிரதர். எப்படி பேசாது? நெகட்டிவா பேச 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 சாத்தானுடைய வல்லம் அதிகரிக்கும். பாசிட்டிவா பேசு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்பதை சாத்தானுக்கு சொல்லு. என் மேல எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சாத்தான் கேட்க பேசு. சாத்தானுக்கு கேட்க நீ பேசுனா ஏன்? பைபிள் சொல்ற அவன் வாசல் படியில படுத்திருக்கிறான். அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் நீ பேசுற வார்த்தைகள். உன் மேல இருக்கிற அதிகாரம், உன் மேல இருக்கிற அழைப்பு, உன் மேல இருக்கிற தரிசனம், உன் மேல இருக்கிற வாக்கு தத்தத்தை பிரசித்தப்படுத்து. சாத்தானை எப்படி ஜெயித்தார்கள்? வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ மூன்றாவது, சாத்தானை நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? வார்த்தையை பேசு, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பேசு, சாட்சியின் வசனத்தை பேசு, உங்க மேல இருக்கிற அதிகாரத்தை பேசு. இயேசு இந்த காரியத்தை செஞ்சாரா? செஞ்சார். எடுத்து வாசிங்க, லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. வாசிங்க நல்ல சத்தமா. அப்ப இயேசு என்ன பண்ணினாரு? அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை சபையில பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பி இருக்கிறார்,
குருடருடைய கண்களை திறக்க அனுப்பியிருக்கிறார். இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய அபிஷேகம், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், இதுதான் என்னுடைய மேல இருக்கிற தெய்வீக திட்டம். இத பிசாசு காது கேட்க பேசு. சில நேரங்கள் நீ யார் என்பதை பிசாசுக்கு சொல்லிட்டே இருக்கணும், சொல்லணும். பிசாசுக்கு விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? பிசாசு யார் என்பதை அவனுக்கு நீங்க சொல்லணும். ஒரு முறை ஒரு 3 வருஷத்துக்கு முன்பதாக சென்னையில் பெருங்குடி என்ற ஒரு பகுதி உண்டு. இந்த இடத்துல இருந்து ஒரு சிஸ்டர் ஜபத்துக்குன்னு வந்திருந்தாங்க. அந்த மகளுக்குள்ள இருந்து ஒரு பொல்லாத பிசாசின் வல்லமை அது சொல்லுது, இவங்க தலைமுறையா இந்த குடும்பத்துக்குள்ள நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இவன் கணவரை குடிகாரனா மாத்திட்டேன், இவன் பிள்ளைகளை உலகத்தானுங்களா நான் மாத்திட்டேன், இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம், அப்படி இந்த குடும்பத்தை நான் வச்சிருக்கிறேன். எவ்வளவு சொல்லி அந்த பிசாசின் வல்லமை போகவே இல்லை. நல்லா கேளுங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வார்த்தை டக்குன்னு என் மனசுல வந்தது. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த பிசாசு இவங்க முடிவை குறித்து பேசுதில்ல, இவங்களை நான் இப்படி அழிச்சிருவேன், அப்படி அழிச்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்னு சொல்லுதில்ல, இப்ப நீ சொல்லு அந்த சாத்தானுடைய முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு அவனுக்கு சொல்லு. அப்போ வெளிப்படுத்தினால் 20:10 சொல்லுது. வெளிப்படுத்தினால் 20:10 எடுத்து வாசிங்க யாராவது ஒருத்தர். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்பட்டார்கள். இதுதான் சாத்தானுடைய முடிவு. திரும்பி அதை வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசு மிருகம் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். சாத்தானுக்கு இதுதான் முடிவு. சாத்தான் இங்கதான் தள்ளப்பட போறான். அப்ப நான் சொன்னேன், ஏ பிசாசே, நீ இந்த குடும்பத்துக்கு முடிவு கட்டிடுவேன், இந்த குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொல்றல, ஓ முடிவு என்ன என்பதை கர்த்தர் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. நீ அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டு சதா காலமும் அங்க நீ பாதிக்கப்பட போகிறாய். இத சொன்ன உடனே காதை முடிக்கிட்டு ஐயோ அதை சொல்லாத, என் முடிவை சொல்லாத சபையிலிருந்து அது வெளியே ஓடி போச்சு. வெளியே ஓடி போய் பால்கனியில நான் சொன்னது தாங்க முடியாத காதை பொத்திக்கிட்டு கீழே உட்கார்ந்து அலற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நான் அக்கினிக்கு போக போறேனா, அக்கினி கந்தகமான கடல்ல தள்ளப்பட போறேனா, அதுதான் என் முடிவா, நீ ஏத சொன்ன. அல்லேலூயா. இதை வச்சு நான் நிறைய பிசாசை துரத்தி இருக்கிறேன். சில பிசாசுகள் சவால் விடும் போது நான் சொல்லுவேன், ஏய் உன் முடிவு என்ன தெரியுமா, இந்த குடும்பத்தை நீ அழிக்க போறன்னு சொல்றிய, உன்னை கர்த்தர் எப்படி அழிக்க போறாருன்னு கேளு. இப்படிதான் கர்த்தர் உன்னை அழிக்க போறான்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த ஆவிகள் அந்த உடம்பை விட்டு வெளியே போயிடும். அப்ப சாத்தானுக்கு சில நேரங்கள் அவனுடைய முடிவையும் நீங்க சொல்லணும், அதே நேரத்தில் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க பிரசித்தப்படுத்தணும், சாட்சியின் வசனத்தை சொல்லணும். ஒரு முறை சாம் ஜபதுரை ஐயா அவர்கள் சேலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தார். அப்ப அந்த இடத்துல ஊழியம் செய்து முடித்த பிறகு அந்த இடத்துல பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர், இந்த பகுதியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, 15 வருஷமா உங்களுக்கு தலைவலியில கஷ்டப்படுறாங்க, நீங்க ஒரு முறை அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க உங்களை கூட்டிக்கிட்டு வர சொல்லி. அவங்களால கூட்டத்துக்கு வர முடியாது, ஏன்னா அவங்க ஒரு பூசாரியினுடைய மனைவி, இந்த கோயிலில் அதுதான் பூசாரியா இருக்கிறார், அவருடைய மனைவி. நீங்க அதனால வீட்டுக்கு போய் அவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ சாம் ஜபதுரையை ஒத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு போனா அந்த அம்மா அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே சகப்பா, இந்த தலைவலி அவ்வளவு உச்சத்துல இருந்தனா அந்த கண்ணெல்லாம் அவ்வளவு கோவா பழம் போல அப்படியே சகப்பா இருந்து. சாம் ஜபதுரை கிட்ட போய் அந்த அம்மா கிட்ட அன்போடு பேசினார். அவனுக்காக ஜெபிக்கிறமா, நீ கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை குணமாக்குவார, நீ ஆண்டவரை நம்பு, இயேசுவை நம்பு, இப்ப நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோட உடனே அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே சொல்லுச்சு, ஏய் நீ என்னை துரத்திருப்பியா, இந்த உடம்பை விட்டு என்னால் உன்னை துரத்த முடியுமா, இந்த குடும்பம் என்ன ஆராதிச்சு சாப்பிடுது,
என்ன ஆராதிச்சு அவன் கணவர் கொண்டு வர பணத்துல தான் இந்த குடும்பம் வாழுது. அப்போ இந்த குடும்பத்துல நான் அதிகாரம் செலுத்தாத வேற யார் அதிகாரம் செலுத்துவா? என்ன ஆராதிக்கிறத நிறுத்த சொல்லு. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இவங்க என்ன ஆராதிச்சு அதுல வருகிற சம்பளத்துல தானே, வருமானத்துல தானே குடும்பமே ஓடுது. அப்ப இந்த குடும்பத்துல நான் அதிகாரம் செலுத்தாத வேற யார் அதிகாரம் செலுத்துவா? இந்த குடும்பத்தை சோறு போடுறது நான் தான், என்னெல்லாம் உன்னால துரத்த முடியாது அப்படின்னு அந்த பிசாசு சவால் விட்டு. அது சொன்ன உடனே இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே ஆவியில கண்களை மூடி அப்படியே உள்ள அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே, இந்த பிசாசு எப்படி சொல்லுது, இதற்கு நான் மறுமொழியாக நான் என்ன சொல்லுவேன்? அந்த பிசாசு சொல்றது உண்மைதானே, அதை ஆராதிச்சு வருகிற சம்பளத்துல தானே இவங்க வாழ்க்கை வாழுறாங்க. அப்ப அந்த பிசாசுக்கு அந்த வீட்டுல அதிகாரம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்லும் போது திடீரென்று உள்ள இருந்த ஆவியானவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்காக கல்வாரி சிலுவையில எதை செய்தாரோ அதை நீ பிசாசுக்கு சொல்ல, அதை நீ பிசாசுக்கு சொல்ல. உடனே அந்த பிசாசை பார்த்து சொன்னார், ஏய் பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்காக என்ன செய்தார் என்பதை இப்ப நான் சொல்றேன். 1 பேதுரு 2:24 படி அவருடைய சொந்த இரத்தத்தால் இந்த மகளுடைய பாவங்களை சிலுவையில இயேசு சுமந்தார். கொலேசியர் 1:2-14-15 படி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையின் மேல் ஆணிகள் அடித்து இந்த மகளுக்காக ஒரு வெற்றியை இயேசு சிலுவையில சம்பாதித்தார். 1 யோவான் 1:7 படி அப்படி ரத்தம் இந்த மகளுடைய சகல பாவங்களை கழுவி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 படி இந்த மகளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படுகிறது. தேவனுடைய ஆவியானவர் இந்த மகளுக்குள் வாழ்ந்து இந்த மகளை அப்படியே பிள்ளையாய் மாற்ற அவர் ஆசைப்படுகிறார். வெளிப்படுத்தல் 1:6 படி இந்த மகளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாத்தியாக ஆசாரியனாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த விருப்பப்படுகிறார். லூக்கா 3:13 படி இந்த மகளுக்காக இயேசு சிலுவையில சாபமானார். கலாத்தியர் 3:14 படி ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்கள் இந்த மகளுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதை சொன்ன உடனே, ஐயோ, உங்க ஆண்டவர் இந்த மகளுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா, இயேசு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா, சாபமானாரா, பாவத்தை அவர் ரத்தத்தால நீக்கினாரா, இந்த மகளுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரா, நீயே இதெல்லாம் சொல்லி கொடுத்த, நீயே இந்த ரகசியத்தெல்லாம் சொன்ன, ஐயோ என் உடம்பெல்லாம் எரிது 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 சொல்லி பொத்துன்னு விழுந்து வெளியே போச்சு. அந்த நொடி அந்த மகளுக்கு 15 வருடங்களாக இருந்த தலைவலி அன்றோடு நீங்கியது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், பிரதர், இதுதான் நீங்க சொல்லணும். இதுதான் நீங்க சொல்லணும். நீங்க யார் என்பதை சொல்லணும். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அதிகாரத்தை சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற வைத்திருக்கிற அந்த மேன்மையை சொல்லணும். உங்க மேல இருக்கிற ஆவியானவரை பிரசித்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். என் மேல இருக்கிற ஆவியானவர் சாதாரண ஆவியானவர் அல்ல, அவர் சிங்கங்களின் வாய்களை கிழிக்கிறவர், அவர் அக்கினி சூளையில் என்னை காப்பாற்றுகிறவர், அவர் தண்ணீரில் நடக்கும் போது என்னை காப்பாற்றுகிறவர், ஆறுகளின் மேல் புரளாதபடி என்னை காப்பாற்றுகிறவர், தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினவர், என் சுவாசத்தை அவர் கைகளை வைத்திருக்கிறவர், மகிமையின் ஆவியானவர், மேன்மையின் ஆவியானவர், என் தலையை உயர்த்துகிற ஆவியானவர். ஆவியானவரை உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பிரசித்தப்படுத்து, உன் மேல இருக்கிற ரட்சிப்பை பிரசித்தப்படுத்து. நான் கர்த்தருடைய பிள்ளை. 6 மணி நேரங்கள் அப்படி ரத்தத்தை சொட்டு சொட்டாக சிந்தி 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 அணு அணுவாக அவர் கண்ணீரை சிந்தி வேதனைப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில மரண கர்ப்ப வேதனைப்பட்டு என்னை பெற்று எடுத்தார். என் ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு தெரியுமா? என் தலையில ஒரு பெரிய ராஜகிரீடத்தை வச்சிருக்கிறார். என் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து அந்த நீதியின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சால்வை எனக்கு கொடுத்திருக்கிறார். பொல்லாத பிசாசே, என்னை நீ தொட முடியாது. என் வீடு கர்த்தருடைய இரத்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. என் வீடு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. இந்த வீட்டின் தலைவர் கர்த்தர், இந்த வீட்டின் ராஜா கர்த்தர், இந்த வீட்டின் தேவன் கர்த்தர் என்று சொல்லி நீ கர்த்தரை மேன்மைப்படுத்தி பேச 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 உன் வீட்டில் இருக்கிற இந்த சக்திகள், அந்த மந்திரத்தின் வல்லமைகள் வீட்டை விட்டு வெளியேறிதான் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? Let the devil know who you are. Confess to the devil to know who you are. பிசாசுக்கு சொல்லு நீ யாரு. உன்னை இம்மட்டும் காப்பாத்தினார், அதை சொல்லு. உன் தாயின் வயிற்றில் நீ அழிஞ்சு போகாதபடி உன் கருவை தாங்கி பிடிச்சார், அதை சொல்லு. உன் பேரை ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று லூக்கா 10:20 சொல்லுது. அது பிசாசு காது கேட்க பேசு. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பேசு. உன் மேல இருக்கிற அந்த ஆசாரியத்துவத்தின் ஊழியத்தை பேசு. தேவன் உனக்கு தீமையான நாட்களை அல்ல, நன்மையான நாட்களை வைத்திருக்கிறார் என்பதை அந்த சத்துருவின் காதுகள் கேட்க பேசு.
அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ பேச 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 பிசாசு விழும். சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் பிசாச பேசி பேசி நீ ஜெயிக்கணும். இயேசு பிசாசு கிட்ட எப்படி ஜெபம் பண்ணாரு? பேசி பேசியே ஜெயிச்சார். பிசாசு வந்து இயேசுவை 3 முறை சோதிச்சான். இயேசு எப்படி ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சார் சிஸ்டர்? எண்ணெய் எடுத்தோம் மூஞ்சி மேல ஊத்துனாரா? ஆமா, ஒரு அம்மா வாரம் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துட்டு வரேன் என்கிட்ட. ஐயா அம்மா போன வாரம் தானம்மா 1 லிட்டர், அதை குடிச்சிட்டேன் யான்னு சொல்லு. எப்பா 1 லிட்டர் எண்ணெயை குடிச்சு அந்த வயிறு என்ன ஆகுறது? சிஸ்டர் பிரதர், நல்ல வளர்ந்த கிறிஸ்தவன் எண்ணெயை குடிச்சு விடுதலை ஆக மாட்டான், பேசி பேசி விடுதலை ஆகும். நீ வசனத்தை பேச பேச விடுதலை, வார்த்தைய பேச பேச விடுதலை, கிறிஸ்துவுக்குள் உனக்கு இருக்கிற அதிகாரத்தை பேச பேச விடுதலை, உனக்குள்ள கிறிஸ்து வைத்த அந்த உன்னத அந்த அழைப்பை பேச பேச விடுதலை. நீ சாத்தானு கிட்ட சொல்லு, சாத்தானே நீ என்ன தாழ்மையா நினைச்சிருக்கிற, இயேசு எனக்காக எப்போது சிலுவையில மரித்தாரோ அப்பவே என் ஸ்தானம் உயர்த்தப்பட்டு அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தின் பக்கத்துல உன்னதத்துல இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில உன்னதத்தின் அபிஷேகத்தால் ஆசீர்வாதத்தால் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சாதாரண நபர் அல்ல, என் மேல ராஜரீக அபிஷேகம் உண்டு, என் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். குருடருடைய கண்களை திறக்க, கட்டுண்ட ஜனங்களை விடுவிக்க, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க, நான் மலையின் மேல் உள்ள பட்டணம், நான் விளக்கு தண்டின் மேல் உள்ள வெளிச்சம் என்று சொல்லி உன் வாழ்க்கையை குறித்ததான தெய்வீக திட்டங்களை நீ பேச 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 சாத்தான் என்ன செய்வான்? ஓஹோ, இவனுக்கு கிறிஸ்து வைத்த எல்லாத்தையும் அறிந்து கொண்டான், இவன் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டான், இவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி பிசாசு உடனே உன் வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணிட்டு ஓடிடுவான். புரியுதுங்களா நான் சொல்றது? உண்மையில இருக்கிற அதிகாரத்தை வெளிப்படுத்த எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நிற்கலாம். அல்லேலூயா. ஷபலௌதுரா மாலி சிடிலிபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போது கைகளை உயர்த்தி, உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் போராடி கொண்டிருந்தாலும் பயப்படாத, பயப்படாத. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், அந்த பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்து எந்த பாவமா இருந்தாலும் இப்போது உன் கைகளை அந்த சிலுவைக்கு நேராய் உயர்த்தி, ஹல்லேலூயா, உன் தலைக்கு மேலாகத்தான் அந்த வஸ்திர தொங்கல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அந்த வஸ்திர தொங்கலை தொடு, அந்த வஸ்திர தொங்கலை பிடி. ஒரு வல்லமை உனக்குள்ள பாயட்டும், ஒரு அபிஷேகம் உன் கரங்களுக்குள்ள பாயட்டும், உன் விரல்களுக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை பாயட்டும். அந்த ரத்தம் உன் எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும். வாழ வயதின் பாவம் எலும்புகளுக்குள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ உன் எலும்புகளுக்குள் பாவம் அல்ல, உன் எலும்புகளுக்குள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இப்போது இறங்கி வந்து உன் எலும்புகளை கழுவட்டும், உன் நரம்புகளை கழுவட்டும், உன் தசையை கழுவட்டும், உன் அணுக்களை கழுவட்டும், உன் ஆத்துமாவை கழுவட்டும், உன் ஆவியை கழுவட்டும். ஏய் ராபாக்கா தடபல்லக்கா திடாபா. இப்போது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படு. நீ கழுவப்படும் போது அந்த கரை படிந்த வஸ்திரம் உன்னை விட்டு நீங்கும் போது, இதோ உன்னை தீங்கு செய்யும்படி உன் அருகில் நின்று கொண்டிருக்கிற அந்த பிசாசு இப்போது உன்னை விட்டு வெளியே ஓடுது, வெளியே ஓடுது. நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட 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 அந்த கல்வாரி இரத்தம் உன் மேல இறங்க 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 இப்பொழுது உனக்கு தீங்கு செய்யும்படி அனுப்பப்பட்ட மந்திர வல்லமைகள், உனக்கு தீங்கு செய்யும்படி எழும்பி நிற்கிற சில சர்பத்தின் ஆவிகள், இதோ இப்பொழுது கல்வாரி இரத்தம் உன் மேல இறங்க 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 அந்த சக்திகள் இப்போது வெளியேறுகிறது, அந்த வல்லமைகள் வெளியேறுகிறது, அந்த கட்டுகள் இப்போது வெளியேறுகிறது. பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள இயேசுவின் இரத்தத்தை. நல்ல நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. உன் மேல இருக்கிற அந்த கரை படிந்த வஸ்திரத்தை இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால கழுவு, 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 கழுவு,
கழுவு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தோய்த்து வெளுப்பாக்கப்பட்ட அந்த வெண்ணிற வஸ்திரத்தை உடுத்து, அந்த வெண்ணிற வஸ்திரத்தை உடுத்து உன் பிள்ளைகளுக்காக மன்றாடு. உன் பிள்ளைகள் மேல இருக்கிற பாவ கரையின் மேல இயேசுவின் ரத்தத்தை நீ தெளி, நீ தெளி, நீ தெளி, நீ தெளி. உன் பிள்ளை மேல இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளி. அன்றைக்கு ஆசாரியன் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தின் சகல பொருட்கள் மேல செலுத்தது போல உன் வீடு உனக்கு ஆசரிப்பு கூடாரம். இதோ கல்வாரி ரத்தம் உன் கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. அந்த ரத்தத்தை எடுத்து உன் கணவர் மேல தெளி, உன் பிள்ளைகள் மேல தெளி. தேவனற்ற அந்த பிள்ளைகள் மேல ரத்தத்தை தெளி. ஆட்டுக்குட்டி ரத்தம் இப்போது இறங்குது, 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 இறங்குது. ஃபயர்! ஓ ரபகா திடபலகா திடபலகா. கல்வாரி ரத்தம் இறங்குது, கல்வாரி ரத்தம் இறங்குது. உன் பிள்ளைகள் மேல அந்த கல்வாரி ரத்தம் இறங்கும் போது உன் பிள்ளைகளை கட்டி போராடுகிற ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு சிகரெட் பிடிக்க வைக்கிற ஆவி, ஏதோ ஒரு மதுபானம் குடிக்க வைக்கிற ஆவி இப்போது உன் பிள்ளைகளை விட்டு எரிந்து வெளியேறுகிறது, எரிந்து வெளியேறுகிறது. இதோ தெய்வீக ரத்தம் உன் மேல கடந்து வருது. கல்வாரி ரத்தம் அபிஷேகமாய் உன் மேல ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். விடாத, விடாத, விடாத. இயேசுவின் ரத்தத்தை தெளி, உன் மேல தெளி, உன் மேல தெளி, உன் மேல தெளி. லாபாகா திடாபாலாகா திடாபாலாகா திடாபாலா லாபாகா திடாபாலாகா திடாபாலாகா திடாபாலாகா. கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம். அந்த கல்வாரி ரத்தம் உங்க மேல இறங்கட்டும். இடங்கொடு சகோதரியே, இடங்கொடு. அந்த உன்னத வல்லமை உன்னை ஆட்கொள்ள இடங்கொடு. இதோ அந்த அபிஷேகம் உன்னை தூக்கி வீசுகிற அக்கினி, உன்னை சிறை பிடிக்கிற அந்த வல்லமை உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. சகோதரியே, உன்மேல் பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அசைவு உண்டாகிறது. நீ ஜெபிக்கிற இந்த வேளையில, நீ ஜெபிக்கிற இந்த வேளையில, நீ கரங்களை தட்டி துதிக்கிற இந்த வேளையில ஏதோ ஒரு அசைவு உன் வீட்டுக்குள், ஒரு அசைவு, ஒரு மகிமை இறங்குகிறது. வான தூதர்கள் சிறைகடித்துக் கொண்டு உன் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். சகோதரியே, கரங்களை தட்டி உன் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் சூழ்நிலைகளின் மேல் நீ ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜெயம் இறங்குகிறது. சகோதரியே, ஒரு ஜெயம் இறங்குகிறது. எல்லா அந்தகார வல்லமையின் மேல ஒரு ஜெயம், மந்திர வல்லமையின் மேல ஒரு ஜெயம், சர்பத்தின் அதிகாரத்தின் மேல ஒரு ஜெயம். நம்ம ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள், ஜெயம் எடுக்கிற கூட்ட. சகோதரியே, அந்த அந்தகார வல்லமையை உட, அந்தகார வேவல உடாத. தெய்வீக வல்லமை, அந்த தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள். சகோதரியே, தெய்வீக வல்லமை இறங்குகிறது, 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 இறங்குகிறது. கரங்களை பலமாய் தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, அந்த வல்லமையை பெற்றுக்கோ. அக்கினி மூழுகிறது, அக்கினி மூழுகிறது, அக்கினி பரவுகிறது. தேவ ஆலயத்தில் அக்கினி பரவுகிறது. இதோ சோர்ந்து போய் இருக்கிற உன் உடம்புக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக அக்கினி, பரலோக அக்கினி. Receive the anointing, receive fresh fire. ஒரு புதிய அபிஷேகம் உன் மேல வருகிறது. ஒரு புதிய எண்ணெய் வருகிறது. பொன்னிற எண்ணெய். இதோ ஆவியானவர் சிலர் மேல இறங்குகிறார், இறங்குகிறார். உன்னை முன்பதாக இழுத்து வருகிறார், உன்னை முன்பதாக இழுத்து வருகிறார். ஆவியானவர் உன் மேல இறங்கி உன்னை முன்பதாக இழுத்து வருகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. எழும்பு, எழும்பு, எழும்பு. பிசாசின் வல்லமையில் கட்டுண்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்க எழும்பு, எழும்பு. சாத்தானை சிறை பிடிக்கும்படி எழும்பு. நல்ல நல்ல சகோதரர்கள் ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. இதோ உண்மையில் அக்கினி பற்றி எரிகிறது, அக்கினி பற்றி எரிகிறது. தேவ அபிஷேகம் பற்றி எரிகிறது.
தேவாபிஷேகம் மகிமை பற்றி எரிகிறது. மகிமை மகிமை கர்த்தர் உன்னை இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வீராங்கனையாய் ஒரு கருவியாய் உன்னை அபிஷேகிக்கிறார். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த பகுதியில உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் உன்னை அபிஷேகித்து பயன்படுத்த உன்மேல வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. உன்னை தூக்கி வீசுகிற சக்தி. நல்ல கைகள் தட்டி ஆவியில நிரம்பு. ஓ, கைகளை தட்டி ஆவியில நிரம்பு. அந்த தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள். சர்வகல மிதி. அந்த அபிஷேகத்தோடு சாத்தான மிதி. மிதி. சர்வகல மிதி. கேள்களை மிதி. மிதி. உன் வீட்டில் போராடுகிற பலவானின் வல்லமையை மிதி. பலவானின் வல்லமையை மிதி. 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 இதோ ஆவியானவர் சுழல் காற்றாய் இறங்குகிறார். உன்மேல இறங்குகிறார். உன்னை அக்கினி ரதம் தூக்கி செல்லுகிறது. அக்கினி ரதம் உன்னை தூக்கி செல்லுகிறது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடைகிறது. நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள். உன்னை தாக்கின அந்த வல்லமைகள் வெளியே ஓடுது. இந்த நாகர்கோயில் எல்லையை விட்டு வெளியே ஓடுது. வெளியே ஓடுது. வெளியே ஓடுது. வெளியேறுது. உன் பிள்ளைகள் விடுவிக்கப்படுகிறார்கள். உன் கணவர் விடுவிக்கப்படுகிறார். உன் வீடு விடுவிக்கப்படுகிறது. உன் தொழில் விடுவிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் உன் பெயர் எழுதப்பட்ட தகடுகள் எரிகிறது. எரிகிறது. பொம்மைகள் எரிகிறது. மந்திர கிரியைகள் எரிகிறது. வெளியே வருது. வெளியே வருது. வெளியே வருது. மந்திர ஆவிகள் வெளியே வருது. அந்த சக்திகள் வெளியே வருது. உன் உடம்பை விட்டு வெளியே வருது. பொல்லாத ஆவியே, தேவ பிள்ளைகளை விடு. 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 அந்த வல்லமையை நான் எரிக்கிறேன். அந்த தீய வல்லமையை நான் எரிக்கிறேன். அந்த வியாதியின் வல்லமையை நான் எரிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்க விடுதலை உண்டு. சொல்லு, பிசாசுகள் கேட்கட்டும். நான் அபிஷேக மரம் என்று சொல்லு. என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லு. என் மேல ஆவியானவர் இருக்கிறார். நான் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை சொல்லு. என்னுடைய அபிஷேகம் வளருகிறது. சிறைக்கப்பட்ட அந்த மயிர் வளருகிறது. உன்னுடைய அபிஷேகம் இப்போது வளருகிறது. எழும்பு, எழும்பு, எழும்பு. சியோன் குமாரத்தியே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் அபிஷேகத்தை தரித்துக்கொள். நீ கட்டப்பட்டிருக்கிற நபர் அல்ல. நீ கட்டப்பட்டிருக்கிற கழுதை அல்ல. நீ இருவழி சந்தியில் நிற்கிற கழுதை அல்ல. இதோ இயேசு ராஜா உன் மேல வருகிறார். இயேசு ராஜா உன் மேல வருகிறார். உன்மேல் பவனி செல்லும்படி அந்த ஆவியானவர் இறங்குகிறார். உன்மேல் பவனி செல்ல தேவ பிரசன்னம் இறங்குகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பு. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பு. நல்ல அந்நிய பாஷையில பேசி நிரம்பு. நல்ல அந்நிய பாஷையில பேசி நிரம்பு. ஓ லபகா சடகா தடகரா லமா சிட்ட லபகா